போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளால், கைலை நாதனின் அருளால், கைலையிலே வழங்கப்பட்ட இந்த கைலாய பரம்பரை ஞானத்தை நாம் சிந்திக்கின்றோம். அதிலும் கைலை அறக்கட்டளை மூலமாகவே நாம் சிந்திக்கின்றோம். அதாவது கைலாய பரம்பரை ஞானத்தை கைலை அறக்கட்டளையின் மூலம் கைலை துரைசாமி ஆசிரியராக இருந்து 3 கைலை உங்களுக்கு தானே வந்து விட்டது. இப்படி மலேசிய மாணவர்களுக்காக சிறப்பு வகுப்பு நாம் நடத்துகின்றோம். ஆங்கிலம் தமிழ் கலந்த வகுப்பாகவும், நேரம் மலேசிய நேரத்துக்கு ஏற்றாற்போல் நேரத்தை மாற்றி அமைத்த வகுப்பாகவும், மலேசிய மாணவர்களுக்காகவே தனி பேட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு முழுவதும் மலேசிய மாணவர்களே பயிலும் ஒரு வகுப்பாகவும், இப்படி மலேசிய மக்களுக்கு இந்த ஞானம் பரவலாக சென்று அடைய வேண்டும். கோலாலம்பூரில் மட்டும் இருந்தால் பத்தாது. அது ஜொகூர்ல இருந்து பெனாங் வரைக்கும், கெடா வரைக்கும், கிளந்தான், பெலிஸ், எவ்வளவோ இடங்களுக்கு இது போக வேண்டியது இருக்கிறது. அதற்கு அனுப்புவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். எப்படி இறைவனும் என்னுடைய குருநாதரும் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த ஞானத்தை உங்களுக்கு வழங்குகிறார்களோ, அதுபோல நீங்கள் ஒரு கருவியாக இருந்து இந்த ஞானத்தை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு சேர்க்க வேண்டும். நாம் இதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதற்காக படிக்கிறோம் என்று நினைத்து படித்தால் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மாணவனாகவே படித்தோம் என்றால் பாதிதான் புரியும். நான் இதற்கு ஆசிரியராக ஒரு நாள் ஆக வேண்டும் என்ற முனைப்புடன் நாம் படித்தால் எதையும் நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். சீரியஸாக படிப்போம், சந்தேகங்களை கேட்போம், அனைவருக்கும் நல்லது. அந்த அடிப்படையில் நம்மகிட்ட பயில்கின்ற இத்தனை மாணவர்களும் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு 10 பேருக்கு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களிடம், பக்கத்திலே அமர்ந்திருப்பவர்களிடம், நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ டிராவல் பண்ணும் பொழுது பதி பசு பாசம்னா என்னன்னு தெரியுமா என்று கேளுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாது. 99.9% தெரியாது. ரொம்ப ரேராக யாராவது கையிலே அறக்கட்டளை மாணவர் இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிடும். பதி பசு பாச ஞானம். கோவிலுக்கு போகின்றேன், விளக்கேற்றுகின்றேன், பிரதோஷத்துக்கு போகின்றேன், நான் தான் அங்கே அறங்காவலராக இருக்கின்றேன், நான் தான் செயலாளராக இருக்கின்றேன் என்பார்கள். ஆனால் பதி பசு பாசம் என்றால் என்ன என்று தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கைலை அறக்கட்டளையின் சைவ சித்தாந்த சுடர் பாடத்திலே 15 அலகுகளாக நாம் இதை தொகுத்திருக்கின்றோம். நமசிவாய என்கின்ற 5 எழுத்துக்கள் எதை குறிக்கின்றன என்பதை நாம் படிக்கின்றோம். அப்படி படித்து வரும் பொழுது சி என்கின்ற சிவம் எதை குறிக்கிறது, ய என்ற உயிர்கள் எதை குறிக்கிறது, அவற்றின் இயல்புகள் என்ன என்றெல்லாம் படித்துவிட்டு இப்பொழுது மா என்கின்ற மலத்தை பற்றி சிந்திக்கின்றோம். அந்த மலத்திலும் ஆணவ மலம், மாயா மலம், கண்ம மலம் என்று 3 வகை மலங்கள் உள்ளது. அதில் ஆணவ மலத்தை சிந்தித்து முடித்து மாயை மலத்திலே கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரத்திலே நாம் இருக்கின்றோம். சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தது உயிர்கள் அனாதி. என்னுடைய உயிர், உங்களுடைய உயிர், இந்த உலகத்திலே இருக்கின்ற துணை ஜீவராசிகள், மரம், செடி, கொடி, பேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அத்துணையின் உள்ளே இருக்கின்ற உயிர் அனாதி. அந்த உடல் அனாதி அல்ல, உயிர் அனாதி. என்னுடைய உடல் அனாதி அல்ல. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னே வந்தது, இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னே போய்விடும். ஆனால் என்னுடைய உயிர் 50 ஆண்டுகளுக்கு முன்னரும் இருந்தது, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னரும் இருந்தது, 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரும் இருந்தது. சிவபெருமான் என்று இருந்தாரோ அன்றே இருந்தது. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை அனாதி என்று சொல்லுகின்றோம். என்று இருந்ததே என்றே கண்டுபிடிக்க முடியாது. போக 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 போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு நாளில் இது தோன்றவில்லை, எப்போதுமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை அனாதி என்கின்றோம். அதில் பதி என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமான், இறைவன், அவன் அனாதி. இறைவன் ஒருவர் மட்டுமே. தெய்வங்கள் பல, இறைவன் ஒருவன். நம்மை வளர்க்கின்ற ஆயா அம்மா, டீச்சர்ஸ் பல. ஆனால் நம் தாய், நம்மை பெற்றெடுத்த தாய் என்பது ஒருத்தியாகத்தான் இருக்க முடியுமே தவிர தாய்கள் இருக்க முடியாது. மற்றவர்களெல்லாம் சித்தி, பெரியம்மா, கசின், எதை வேண்டுமானாலும் நாம் ஆன்டி, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு தாய் என்றால் அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். 2 தாய்களுக்கு நான் பிறந்தேன் என்று சொல்ல முடியாது. அதுபோல நமக்கு தெய்வம் என்றால், கடவுள் என்றால் அது சிவபெருமான் ஒருவன் மட்டுமே.
மற்றவர்கள் எல்லாம் நம்மை அவ்வப்போது நம்மை காப்பாற்றுகிறார்கள், நமக்கு சில உதவிகள் செய்கிறார்கள், நம் வேண்டுதலை நிவர்த்தி பண்ணி இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு அப்பப்போ விஷ் பண்ணிக்கிறோமே தவிர, பெற்றெடுத்த தாய் எப்படி ஒருத்தி மட்டும் இருக்க முடியுமோ அதுபோல இறைவன் என்பதும் ஒருவனே. அவன் பெயர் சிவபெருமான். தென்னாட்டில் அவனை சிவன் என்று அழைப்பார்கள், மற்ற நாடுகளிலே பல பெயர்களில் அவனை அழைப்பார்கள். அதையே தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கரன்சி சொல்கிறோம், இங்கே இந்தியாவில் ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பின்னு சொல்கிறாங்க, மலேசியாவில் ரிங்கெட் மலேசியான்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்கிறாங்க, யூஎஸில் யூகேயில் வந்து பவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரன்சி இஸ் ஒன், பட் நேம் சேஞ்ச் அங்கங்கே இருக்குது. அதுபோல் இறைவன் ஒருவன், நம்ம மற்ற தெய்வங்கள் மூலமாக அவனை நாம் வணங்குகின்றோம். இதை பதி என்று சொல்லுகின்றோம். பசு என்று நாம் சொல்லுவது பசுக்களாகிய இந்த உயிர்கள் எண்ணற்றவை. உயிர்கள் 1,00,000 உயிர்கள் 2,00,000 உயிர்கள் என்று சொல்லிவிட முடியாது. மக்கள் தொகையை வைத்து நாம் சொல்ல முடியாது. மக்கள் தொகை இப்பொழுது மக்கள் தொகை 800 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ 800 கோடி உயிர்கள் தான் என்று நாம் சொல்ல முடியாது. கடலுக்கு அடியிலே எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன, அது யாருக்குமே தெரியாது. பறவைகள், விலங்குகள், ஃபாரஸ்டில் இருக்கிற ஆண்ட்டு, மஸ்கிட்டோஸ் இதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது. யாருக்கு தெரியும் இந்த கணக்கு? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? அவன் முற்றும் உணர்ந்தவன். இந்த பதி பசு என்கின்ற இரண்டும் அறிவு பொருள்கள். பதியாகிய இறைவன் பேரறிவு உடையவன், பேராற்றல் உடையவன். பசுவாகிய இந்த உயிர்கள் அறிவு மழுங்கப்பட்டு மங்கப்பட்டு ஆணவமல மறைப்பில் கிடக்கின்றது. இதனுடைய அறிவு அறிவித்தால் அறியும், யாராவது அறிவித்தால் இது அறியும். இப்படி ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். சிவபெருமான் நம் மீது தானாகவே கருணை கொள்கிறான். இதுபோல உங்களுடைய உறவினர்கள் யாரும் செய்திருக்க மாட்டார்கள். என் தாய் எனக்கு பால் கொடுப்பாள், ஏனென்றால் தாய் என்பதால் பால் கொடுக்கின்றான். என்னுடைய தங்கை என்பதால் எனக்கு உதவி செய்கிறாள். சிவபெருமானுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை, நாம் எந்த உதவியும் அவனிடம் கேட்கவில்லை. அவனே தானே வந்து அவனைப் போல நம்மை ஆக்க வேண்டும் என்று அவன் பணி செய்து கொண்டிருக்கின்றான். 24 மணி நேரம், 31 நாட்கள், 365 நாட்கள், 3000 கோடி 30,000 கோடி ஆண்டுகள் நமக்காக அவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் முற்றும் உணர்ந்தவர், என் குணங்களை உடையவர். நாம் சிற்றறிவு உடையவர்கள், அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்கள். நாம் உயிரின் மேல் இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் இந்த தனு கரண புவன போகம் கொடுக்கின்றார். இதுதான் நம்மளுடைய முந்தைய 2 பாடங்கள். 36 தத்துவங்கள் என்று படித்தோம். தனு என்றால் உடம்பு. நீங்கள் ஒரு பொம்மை செய்ய வேண்டும் என்றால், மண் பொம்மை செய்ய வேண்டும் என்றால் உடனே மண்ணை எடுத்து ஒரு உருண்டையாக பிடிப்போம், அது தனு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பார்ட் பை பார்ட், நம்ம கண்ணு, அப்புறம் கண்ணில் ஐப்ரோ, அப்புறமா அதில் ஒரு பிளாக், அப்புறம் அதில் ஒரு ஒயிட் அப்படின்னு, இதெல்லாம் கரணங்கள், கருவிகள். வெறும் உடல் மட்டும் இருந்தாக்க கேட்காது இல்லையா? கேட்கறதுக்குன்னு ஒரு கருவி, அதுக்குன்னு ஒரு மெஷின். இந்த மெஷின் வேற, இங்கே இருக்கிற மெஷின் வேற. இது பார்க்குற மாதிரி ஒரு மிஷின், இந்த மெஷின் வேற மெஷின். இது பார்க்காது கேட்காது, இது நுகரும். இந்த மிஷின் வேற மிஷின், இதுக்கு கேட்கவும் தெரியாது, பார்க்கவும் தெரியாது, நுகரவும் தெரியாது, ஆனால் டேஸ்ட் பண்ணும். இந்த மிஷினுக்கு பார்க்க தெரியாது, கேட்க தெரியாது, நுகர தெரியாது, டேஸ்ட் பண்ண தெரியாது, ஆனால் உணர தெரியும். இப்படி இந்த கருவி கரணங்களை எல்லாம் இறைவன் நமக்கு சேர்க்கின்றார். சிவபெருமான் உனக்கு என்ன கொடுத்தார்? திருநீர் வச்சிருக்க, உருத்திராக்கம் வச்சிருக்க, நமச்சிவாயை சொல்ற, பிரதோஷத்தை போற, இதோ பண்ற, பஞ்சபுராணம் பாடுற, உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டால் 36 தத்துவங்களை நம் உயிருடன் இணைக்கிறார் அவர். 1 2 3 4 5 6 7 8 36 தத்துவங்களை சேர்த்து ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து, ஒரு உடல், அந்த உடலிலே இந்த கருவிகள், அதற்கு பின்னர் ஒரு உலகம். இந்த உலகத்தை அமைக்க வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களால் அமைக்கிறார். நீர், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களால் அமைக்கிறார். சரி, வெறும் நீர் இருக்கு, நிலம் இருக்கு, நம்ம இருக்கோம், இதை நம்ம அனுபவிக்க வேண்டுமே. ஆக அந்த அனுபவ பொருளாகவும் அவர் இருந்து நம்மை அனுபவிக்கிறார். நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு, உலகத்தில் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாக்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆக நமக்கு தோன்றா துணையாக நம் உயிரோடு கலந்து ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறார். இருந்து நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே வர்றார். அப்படி பக்குவப்படுத்தும் பொழுது நாம் அவரை வணங்க வேண்டும் என்பது தெரிவதற்காக ஆரம்ப நிலையிலே உருவம் தாங்கி நடராசர், பைரவர், முருகர்,
விநாயகர் இப்படி இருப்பார், முருகர் இப்படி இருப்பார், நடராஜர் இப்படி இருப்பார், தியாகராசர் இப்படி இருப்பாருன்னு பல உருவம் தாங்கி மனித உயிர்களின் பக்குவத்திற்கு, ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் உருவம் தாங்குகிறார் சிவபெருமான். அவருக்காக இந்த உருவமும் தேவையில்லை. அவர் உருவம் தாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உருவம் தாங்குவதே நமக்குத்தான். அதில் இருக்கிற வெரைட்டிஸ் நிச்சயமாக நமக்குத்தான். இப்படி உருவம் தாங்கி நம்மை உருவ நிலையிலே பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு உருவம் என்கின்ற அந்த உருவத்திலே பார்த்த இறைவனை நான் உள்ளேயும் பார்க்க வேண்டும். கைலை துரைசாமி ஐயா சொல்றாரு, இறைவன் நம்மளுடைய உயிர்ல ஒன்றாக கலந்துருக்கிறான்னு சொல்றாரு. நான் பார்க்கணும் அதை. சும்மா ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ். அவர் சொல்றதெல்லாம் நான் நம்பணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? கை காலெல்லாம் அப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நகருது? என்னுடைய உயிர் உள்ள இருக்கிறதுனால நகருது. வெளியில தான் மூமெண்ட் நடக்குது. உயிரை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா உயிர் இல்லை என்றால் இந்த உடல் இயங்காதுங்கிறது நமக்கு தெரியும். காமன் சென்ஸ். எப்படி இந்த உயிர் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருந்து இந்த உடலை இயக்குகிறதோ, அதோட அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ள போனா அந்த உயிருக்கு உள்ளே சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து அந்த உயிரை இயக்குகிறார். அவர் உயிரை இயக்க, உயிர் உடலை இயக்க, உடல் உலகத்தை இயக்கிக்கிட்டு. இப்போ அந்த உள்ளே இருக்கிறார்னு சொல்றாரு அந்த சிவபெருமான். இதுவரைக்கும் நான் வெளியில இருக்கிற சிவபெருமான் பார்த்தேன். சிவமுனீஸ்வரர் ஆலயத்துக்கு போனேன், கைலாயத்துக்கு போனேன், பாடல் பெற்ற தலங்களுக்கு போனேன், திருவாரூர் போனேன், சிதம்பரம் போனேன். அங்கெல்லாம் போய் வெளியிலேயே தேடிக்கிட்டு இருந்த இறைவனை உள்ளேயும் பார்க்கலாம்னு சொல்றாங்களே, நான் உள்ளேயும் பார்க்கிறேன் என்று பார்க்க முயற்சித்து ஒரு உருவத்துடன் ஒரு உருவம் இருக்கிற மாதிரியும் ஆனால் உருவம் இல்லாத நிலையிலும் நாம் அவரை வணங்க தொடங்குகின்ற அந்த நிலைக்கு பெயர் கிரியை என்று சொல்லுவோம். இதற்கு உருவம் என்று பெயர். இது உருவமும் இல்லை, ஒன்றும் இல்லாமலும் இல்லை. அப்படி நாம் பயிற்சி செய்து செய்து நாம் யோக நிலைக்கு வரும் பொழுது நாம் இறைவன் என்னுள்ளே இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து இறைவனோடு நாம் ஒன்றோடு ஒன்றாக நட்பு முறையிலே பழகுவதற்கு பெயர் ஞான நிலை என்று பெயர். அந்த நிலையிலே நமக்கு இறைவனுடைய உருவம் கூட நமக்கு அவர் சிவலிங்கம் மாதிரி உள்ள இருக்கிறாரா, நடராஜர் மாதிரி இருக்கிறாரா, காலை இதயத்துல வச்சிருக்கிறாரா, தலைமையில வச்சிருக்கிறாரான்னு கூட நமக்கு தேவையில்லை. எல்லாத்துலேயும் அவர் இருக்காரு. என்னுடைய ஒரு செல்லையும் அவர் இருக்காரு அப்படிங்கிற நிலைக்கு நாம் பக்குவப்பட்டு விடுவோம். அதற்கு பெயர் யோக நிலை. அதற்கு பிறகு எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற இறைவன் நான் நினைத்து கொண்டிருந்தேன். கடவுள் உள்ளே இருக்கிற கடவுளை தெரியும். இப்ப என்னை கடந்தும் கடவுள் இருக்கிறார். எல்லாமே கடவுள் தான். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்ற நிலைக்கு நாம் வருவதைத்தான் சன்மார்க்கம் அல்லது ஞான மார்க்கம் என்று சொல்லுகின்றோம். ஆக சிவபெருமான் நமக்கு என்ன கொடுத்தார்? அனாதியில அறிவற்று கிடந்த நம்மை அறிவு விளக்கம் செய்வதற்காக இந்த உடலை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு பிளானட் சிஸ்டம் கிரியேட் பண்ணி, ஒரு பிளானட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து, அதையும் அந்தந்த ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ண சொல்லி, நமக்கு வெயில் வேண்டும் என்றால் வெயில், மழை வேண்டும் என்றால் மழை, ஆக்சிஜன் வேண்டும் என்றால் ஆக்சிஜன், வாட்டர் வேண்டும் என்றால் வாட்டர், நமக்கு என்ன என்ன வேணுமோ, சனி பகவான் வேண்டும் என்றால் சனி பகவான், புதன் வேண்டும் என்றால் புதன், செவ்வாய் வேண்டும் என்றால் செவ்வாய், ராகு கேது என்றால் ராகு கேது, உங்களுக்கும் எனக்கும் ஆகவே படைக்கப்பட்டதுதான் இந்த உலகமே, இன்க்ளூடிங் சன் அண்ட் மூன். சன் அண்ட் மூனுக்கு வேற என்ன பர்பஸ்? உயிர்களை சிவபெருமான பக்குவத்துக்கு கொண்டு போறது தான் அதோட பர்பஸ். அப்படிப்பட்ட பாடத்திலே சென்ற வகுப்பிலே நாம் கற்றது 36 தத்துவங்களால் இந்த உடல் ஆனது. 5 தத்துவங்கள் நாம் சுத்த வித்தை என்று சொல்லுகின்றோம். காலம், நியதி, கலை, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று சுத்த மாயையிலே 5. அதற்கு பிறகு அசுத்த மாயை என்று பார்த்தோம். அசுத்த மாயையிலே வித்யா தத்துவங்கள் 7. அதிலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆகிய வித்யா தத்துவங்கள். அதற்கு கீழ் வருகின்ற தத்துவங்கள் அது அசுத்த மாயை அல்லது பிரகிருதி மாயை என்று பெயர். அந்த மாயையிலே 24 தத்துவங்கள் இருக்கின்றன. இதை ஆன்ம தத்துவங்கள் என்றும் சொல்லுவோம். அதில் 4 அந்த கரணங்கள், மறைந்திருக்கிற கருவிகள், வெளியில தெரியாது. இந்த கருவிகள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், ரிலேட்டட் டு மைண்ட், திங்கிங். அதுபோல 4 கருவிகள் இருக்கின்றன. அதுக்கப்புறமா தன்மாத்திரைகள் என்று ஒன்று இருக்கு, 5 கருவிகள் இருக்கின்றன. ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, நாக்கு இருக்கிறது. கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கால், கை, வாய், எருவாய், கருவாய் இருக்கின்றது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவை இருக்கின்றன.
இப்படி 36 தத்துவங்களை நமக்கோடு சேர்த்திருக்காரு. அப்படி சேர்த்து அவர் அமைத்த அந்த உடலை 5 அடுக்குகளாக நாம் பார்க்கலாம். அந்த அடுக்கிலே முதல்ல மாயையை சேர்த்தவுடன் அதற்கு பெயர் காரண உடல் என்று பெயர். இந்த மாயைக்கு அடுத்து இன்னொரு 5 தத்துவங்களை சேர்க்கிறார். பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். ஆகையால் அந்த உடலுக்கு கஞ்சுக உடல் என்று பெயர். இப்போ இது வரைக்கும் 7 தத்துவங்கள் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் குணத்தை சேர்க்கிறார், பிரகிருதி. அதற்கு பெயர் குண உடல் என்று பெயர். அதுக்கப்புறம் புரியேட்ட காயம் சேர்க்கிறார், 8 தத்துவங்கள். அதற்கு பிறகு அதுக்கு சூக்கும உடல் என்று பெயர். அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் கருவிகள் எல்லாம் சேர்க்கிறாரு. அதுக்கு தூள உடல் என்று பெயர். இப்போ நம்ம உடம்புன்னு சொல்றது 15 கருவிகள் தான் நமக்கு வெளியில தெரியுது. அதுக்கு உள்ள 21 கருவிகள் வைத்திருக்கிறார் இறைவன், கண்ணுக்கு தெரியாம. எவ்வளவு பெரிய கொடை வள்ளல் பாருங்க. இது வரைக்கும் நம்ம அவருக்கு ஒரு அர்ச்சனை கூட பண்ணல. சோஃபார் இவ்வளவு அவர் செஞ்சதுக்கு நம்ம எந்த ஒரு கைமாறும் செஞ்சதில்லை. செஞ்சதுக்காக அவர் செய்யல. நம்ம டீல் போடுறோம் இல்லையா, நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் டீல் போடுறோம் சிவபெருமான்கிட்ட. எனக்கு குழந்தை பிறந்ததுனாக்க உன் கோவிலில் நான் ஒரு ஊஞ்சல் கட்டி தரேன், உனக்கு ஒரு ஊஞ்சல் வாங்கி தரேன், எனக்கு குழந்தை பிறந்தால் உனக்கு ஊஞ்சல் வாங்கி தருகிறேன். பிஸ்னஸில் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் சிவபெருமான் டீல் போடுறல. அவர் நீ கொடுத்தாலும் சரி, நீ எங்கேருந்து கொடுக்க போற, எனக்கு நீ கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பிச்சைக்காரன் மன்னனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன பொருளாதாரம் அவன்கிட்ட இருக்கு? அதுபோல இந்த பிச்சைக்காரனாகிய உயிர்கள் மன்னனாகிய சிவபெருமானுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அர்ச்சனை ஜாமான், தேங்காய், வாழைப்பழம், ஊதுவத்தி, சாம்பிராணி, மாலை. அதுதான் சிவபெருமானுக்கு. என்ன ஆயிடும் அவருக்கு? சிவபெருமானுக்கு சொத்து சேர்ந்துருமா அவருக்கு? முன்னாடி பூவரா இருந்தாரு, நம்ம அர்ச்சனைக்கு அப்புறம் அவர் ரிச் ஆயிடுவாரா? முன்னாடி ஃபூலா இருந்தாரு, நம்ம அர்ச்சனைக்கு அப்புறம் அவர் இன்டெலிஜென்ட் ஆயிடுவாரா? முன்னாடி ரொம்ப சிக்கா இருந்தார், உடம்பு சரியில்லாம இருந்தாரு, நம்ம அர்ச்சனை பண்ண பின்னாடி அவர் இப்போ ரொம்ப பிரிஸ்க் ஆயிட்டாரா? நாம் செய்கின்ற அர்ச்சனை பரிகாரங்களால் அவருக்கு எந்த பலனும் கிடையாது. நம்மிடமிருந்து வாங்கி கொள்ளுகின்ற அளவுக்கு நம்மிடமும் பெரிய பொருள் இல்லை, அவரும் அவ்வளோ கேவலமானவர் இல்லை. இந்த உலகம் நடக்கிறது, அவர் நடத்துவது எல்லாமே நம்முடைய ஆணவ மலம் தீர்ந்து நாம் இறைவனோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட இந்த பாடத்திலே 10வது அலகிலே நாம் இந்த ம என்ற மாயை பற்றி சிந்திக்கின்றோம். அலகு 9 உயிருடன் கூட்டப்பட்ட 36 தத்துவங்கள், 36 கருவிகள் பற்றி சிந்தித்தோம். இப்போது 36 தத்துவங்களின் கூறுகளும் காரியங்களும் ஆகிய 60 தாத்வீகங்கள் பற்றி சிந்திப்போம். நம்ம 36 நம்ம சொன்னோம், பட் அது உள்ள இன்னும் நிறைய இருக்கு. அதை ஒன்னொன்னா பார்த்து நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை ஒரு பென் அப்படின்னு சொல்றோம். இது பென் நேம் ஒன்று தான், பட் அது உள்ள நிறைய பார்ட் இருக்கு. நிறைய பார்ட் சேர்ந்தது தான் பென் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது உள்ள ரீஃபில் சொல்றோம். ரீஃபில் உள்ள நிறைய இருக்கு. ரீஃபில் உள்ள டிப் இருக்கு, உள்ள ஸ்ப்ரிங் இருக்கு, அது உள்ள இங்க் இருக்கு. ஸோ ஒன்னொன்னும் அப்படியே பிரிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்பர்ஸ் நிறைய வரும். இதில் இருக்கிற அக்சசரிஸ் ஒரு 10 அக்சசரிஸ் இருக்கும். ஒரு 10 ஐட்டம்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பெண்ணாக இருக்குது. அதுபோல நம்ம ஒரு தத்துவம், நிலம், நீர், ஆகாயம் அப்படின்னு ஒரு நேம்ல சொன்னாலும் அதை பிரித்து பார்த்தாக்க உள்ளுக்குள்ள நிறைய சப்டிவிஷன் இருக்குது. அப்படி இந்த 36ஐயும் பிரித்தால் 60 தாத்வீகங்கள் கிடைக்கும். இந்த மெயின் ஐட்டத்தை தத்துவம் என்று சொல்லுகின்றோம். அதிலிருந்து பிரிகிற அந்த ஸ்மால் டிவிஷன்ஸ், ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் தாத்வீகங்கள் அப்படின்னு சொல்றோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டம் என்றால் யூனிவர்ஸ், பிண்டம் என்றால் நம் உடல். அண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் பிண்டத்திலையும் இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். எப்படி சொல்றேன்? சைவ சித்தாந்தத்தை வச்சு சொல்றேன். சைவ சித்தாந்தத்திலே தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், அதற்கு பிறகு அதிலிருந்து வருகின்ற பஞ்சபூதங்கள், நீர் என்ற ஒரு பஞ்சபூதம் இருக்கிறது, என் உடம்பிலும் நீர் இருக்கிறது. நிலம் என்று ஒரு பஞ்சபூதம் இருக்கிறது, என் உடம்பிலும் நிலம் இருக்கிறது. நிலம்னா சாண்டு பார்க்கக்கூடாது, சாலிட். நிலம் இருக்கிறது. நெருப்பு என்று ஒரு பூதம் இருக்கிறது, என் உடம்பிலும் நெருப்பு இருக்கிறது. டெம்பரேச்சர், நெருப்புனா அப்படியே ஃபயர் ஆகணும்னு கிடையாது, டெம்பரேச்சர். இங்க பார்த்தா ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, இங்க பார்த்தா ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, கண்ணுல ஒரு டெம்பரேச்சர், ஹார்ட்ல ஒரு டெம்பரேச்சர், தலையில ஒரு பிரெயின்ல ஒரு டெம்பரேச்சர்.
என்னுடைய உடல்ல டெம்பரேச்சர் இருக்கு, வேற வேற ஆர்கன்ஸ்ல வேற வேற டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க? வாட்ச்மேனா? நம்ம பாஸா? என்னுடைய இந்த டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது யார்? என்னுடைய மனைவியா? என் மகனா? என் பேரனா? என்னுடைய உற்ற நண்பனா? என்னுடைய கல்வியா? என்னுடைய பட்டமா? என்னுடைய பணமா? இதையெல்லாம் மெயின்டைன் செய்வது யார்? இயற்கையாகவே நடக்குது. இயற்கையாக எப்படி நடக்கும்? சிவபெருமான் நடத்தினால் மட்டுமே நடக்கும். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இயற்கை எப்படி அசையும்? யார் நமக்கு உண்மையான தலைவன் என்பதிலே நமக்கு தெளிவு வர வேண்டும். ஆக 36 தத்துவங்களை கூறுகளாக பிரித்தால் 60 தாத்வீகங்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்கின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். ப்ராவெர்ப் சொல்ற மாதிரி. அண்டமாகிய பஞ்சபூதங்கள் பிண்டமாகிய நம் உடலிலும் உள்ளது. நாமும் உலகமாகிய பஞ்சபூதங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை பரிமாறிக்கொண்டே இருக்கின்றோம். வெளியில மழை பெஞ்சு சில் இருந்ததுன்னா நமக்கு உடனே கோல்ட் ஆயிடும். வெளியில ஹாட்டா இருந்தாக்க நமக்கு ஹாட் த்ரோட் ஆயிடும். ஏன் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க என்ன இருக்கோ அது இங்கேயும் அஃபெக்ட் ஆகுது. நமக்கு இங்க என்ன இருக்கோ அது அங்கேயும் அஃபெக்ட் ஆகுது. இங்க நம்ம பேட் தாட்ஸ் பேட் வேர்ட்ஸ் பரவிக்கிட்டே இருந்தோம்னா அது எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்டையர் ஏர் பொல்யூட் ஆகிடும். நம்ம தாட்ஸ்லையும் பொல்யூட் ஆகிடும், ஸ்பீச்லையும் பொல்யூட் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் நல்லது பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லது சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், க்ளீன் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்ட் இஸ் கெட்டிங் கிளீனர். நம்ம ஏதோ சைவ சித்தாந்த சுடர் மலேசியா பேட்ச்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பை மை டாக்கிங் அண்ட் யூ ஹியரிங் த வேர்ல்ட் பிகமிங் எ பெட்டர் பிளேஸ் வித்தவுட் அவர் நாலேஜ். நமக்கு தெரியாமலே இந்த உலகம் நல்ல உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் பியூட்டி. ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அது போல. நம் உடலும் பஞ்சபூதங்களும் மாயையின் ஒரு பகுதியான மூல பிரகிருத்தியிலிருந்து தோன்றியவை. அதாவது நம் உடலும் பஞ்சபூதங்களாகிய ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவையும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ பிரதர்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க 2 பேரும் ஓன் பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். இப்போ இந்த உடல் என்பதும் இந்த உலகம் என்பதும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் ஒரே தாய், ஒரே அப்பா, ஒரே அம்மாவுக்கு வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த அண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் பிண்டத்துல இருக்கு. இங்கேயும் 5 பூதங்கள் தான் இருக்கு. நம்ம 5 பூதங்கள் பஞ்சபூத தலங்களை தேடிக்கிட்டு தெரிய வேண்டாம். பஞ்சபூதமும் இங்கேதான் இருக்கு. பஞ்சபூத தலங்கள் பார்க்கறதுக்கு நீங்க காளகஸ்தி போகணும், திருவாரூர் போகணும்னு கிடையாது. பஞ்சபூதங்களும் இங்கேயே தான் இருக்கு. எங்கேயும் போக வேண்டாம். இந்த கான்செப்டை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தமிழ் முறையிலே பழங்காலத்திலே இந்திய மருத்துவத்திலே ஆயுர்வேதா என்று சொல்லக்கூடியதுல முதல் பாடமே இதுதான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெசன். அலோபதி படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெசன் கடைசி வரைக்கும் கிடையாது. அது வேற, இது வேற. அதான் அந்த கான்செப்ட். அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்வார்கள். அவங்களுடைய அடிப்படை திங்கிங் அது போல. அதனால தான் அது போய்கிட்டே இருக்கிறது எண்ட்லெஸ்ஸாக. பஞ்சபூதங்களில் ஆகாயம் நமக்கு தேவை, காற்று தேவை, நெருப்பு தேவை, நீர் தேவை, நிலம் தேவை. பஞ்சபூதத்தில் நமக்கு வேண்டாத பொருள் ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்று வேண்டாம். இந்த மார்ச் மந்த்துக்கு எனக்கு நிலம் வேண்டாம், ஏப்ரலில் நீர் வேண்டாம், மே மாதத்தில் காற்று வேண்டாம் அப்படிதான் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு நாள் 1 ஹவர் இது 5மே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு செகண்ட் இந்த 5 வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு செகண்ட் அந்த 5ஐயும் விட்டுட்டு நம்ம தனியா இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். யார்ட்டையும் பேச வேண்டாம், லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம், சைலண்ட் மோட்டில் போட்டுருவோம், பேசாமல் இருப்போம், கண்ணை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், காதுக்கு ஏர் பிளக் வச்சு எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் எங்கே இருக்கிறோம்? நிலத்திலே இருக்கின்றோம். நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது, வாயில் இருக்கிற நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கிறோம், சுவாசம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு, சுவாசித்து கொண்டு இருக்கின்றோம். ஆக இந்த பஞ்சபூதங்களிலிருந்து நாம் பிரிந்து இருக்க முடியாது. அதனாலதான் ஃபைனலாக நாம் உயிர் பிரியும் பொழுது ஏதாவது ஒரு பஞ்சபூதத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடும். சிலரை மண்ணிலே அடக்கம் செய்வார்கள். இப்போ மண் என்ற பூதத்திற்கு ஒரு நாள் போக போகிறது இந்த உடல். சிலரை நெருப்பிலே எரிய வைப்பார்கள். அப்போ தீ என்கின்ற பூதத்திற்கு இரையாக போகிறது இந்த உடல். இந்த உடல் பியூட்டி அழகன்
நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்றோமே, என்றோ ஒரு நாள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ போக வேண்டியது. சம்டைம்ஸ் நீர்ல போயிடும், அவ்வளவுதான். அங்கிருந்து அதுல இருந்து வர்றோம், அதையே கொண்டிருக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்ம அடங்கிறோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. எல்லாமே தேவைதான். நமது உடலை 100% என்று வைத்துக்கொண்டால், ஒரு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், இந்த உடல்ல இருக்கிறத நீங்க மாஸ் வைஸ், வெயிட் வைஸ் பார்த்தாலும், இல்லை ஒரு வால்யூம் வைஸ் பார்த்தாலும், ஒரு 100% என்று வைத்துக்கொண்டால், அதில் 72% நீரால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆனது நம் உடல். இது ஃபர்ஸ்ட் லெசன். வெளியில இருக்கிற பஞ்சபூதமும் நம்ம சொல்ற அந்த அண்டமும் பிண்டமும் ரெண்டும் இன்டர் கனெக்டட். இது ரெண்டும் செப்பரேட் கிடையாது, இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட். எப்படி எர்த்தும் மூணும் இன்டர் கனெக்டட். எர்த்தோட சேட்டலைட் தான் மூன். எர்த்தை விட்டுட்டு அது தனியா எங்கேயாவது போயிட முடியாது. அதுபோல இந்த இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய அண்டத்தை விட்டுட்டு இந்த பிண்டம் தனியா வேற எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. ராக்கெட்ல போனா கூட ஸ்பேஸ்க்குள்ள தான் இருக்கணும், சுவாசம் செய்து கொண்டுதான் இருக்கணும். ஆக ஒரு அப்ராக்சிமேட்டா என்னுடைய உடம்பை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு க்ரஷர் யூனிட், நம்மளுடைய ஜூஸ் மெஷின் இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸ் பிளிர், 2 கியருக்கு நடுவில் அந்த கரும்பு உள்ள விடுவாங்க, ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும், அந்த பக்கம் சக்கையா வந்துடும். அப்படி நம்ம உடம்பை எடுத்து ஒரு மிஷின் உள்ள அப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து லிக்விடா வடியும். வடிஞ்சது எவ்வளோ லிக்விட் இருக்கு? என்னுடைய வெயிட் 50 kg, 50 அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா 72% சொல்கிறோம். 72%னா எவ்வளோ? ஒரு 35 kg வாட்டர் கண்டென்ட்டாகவே வரும். நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் தம்ப் ரூலுக்காக சொல்கிறேன். 50 kg வெயிட் உள்ள ஒரு பாடி யாராக இருந்தாலும் அவங்க உடம்புல கண்டென்ட் என்ன இருக்குன்னா 35 kgக்கு வாட்டர். வாட்டர் அப்படின்னா நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டரா, வாஷிங் வாட்டரா அப்படி இல்லை, வாட்டர் லிக்விடா சொல்லலாம். லிக்விட் தான் ரைட் நேம், வாட்டரை விட லிக்விட். என்னென்ன லிக்விட் இருக்கு? யூரின் கூட லிக்விட் தான், லிக்விட் ஃபார்ம்ல தானே அது இருக்கு. பிளட்டும் லிக்விட் தான். அதுபோல எதில் டிஷ்யூஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஜெல் இருக்கு, அதுவும் லிக்விட் தான். நாக்குக்கு கீழே ஒரு இது இருக்கு, கிரியேஷன் இருக்கு, அதுவும் லிக்விட் தான். கண்ணில் ஒரு வாட்டர் இருக்கு, அதுவும் லிக்விட் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் லிக்விடாக இருக்குது. இந்த லிக்விடோட கண்டென்ட்டு 72% அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். 12% நிலம், சாலிட் ஐட்டம்ஸ். அந்த மிஷினில் க்ரஷரில் விட்டாக்க சாலிடாக, இப்போ என்ன, என்னோட தலை சாலிடாக இருக்குது, மூக்கு சாலிடாக இருக்குது, என்னோட டிஷ்யூஸ் எல்லாம் சாலிடாக இருக்குது, போன்ஸ் எல்லாம் சாலிடாக இருக்குது. சதை தானே இது வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியுது. அதை நல்லா க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து எல்லாமே லிக்விடெல்லாம் கீழே கொட்டின பின்னாடி ஒரு சின்ன பிஸ்கெட் மாதிரி அது ஆகிடும். ஸோ அந்த ரிமைனிங் கண்டென்ட் பார்த்தா ஒரு 12% இருக்கு. காற்று ஒரு 6% ஆஃப் தி வால்யூமை வந்து காற்று அடைச்சிருக்கு. 6% வந்து ஸ்பேஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ். உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ், உடம்பு வெயிட்ல ஒரு 6% அப்ராக்சிமேட்டா இருக்கு. ஸ்பேஸ் எங்க இருக்குதோ இங்கே கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இது உள்ள ஸ்பேஸ் இருக்கு, இது உள்ள ஸ்பேஸ் இருக்கு, இது உள்ள ஸ்பேஸ் இருக்கு. உடம்புல பல இடங்கள்ல ஸ்பேஸ் இருக்கு. ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. நமக்கு ஸ்வெட் ஆகுது இல்லை, ஸ்வெட் எப்படி வருது? அங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் ஸ்வெட்டிங் வெளியில வருது. இது ஸ்பேஸே இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஸ்வெட் ஆகாது, வெளியில வராது ஸ்வெட். ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் போன் இருக்கு, போனுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, போனுக்கும் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு ஏர் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூஸ் இருக்கு, அந்த டிஷ்யூஸ்ல வந்து ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம்ல புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. அந்த நியூட்ரானுக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ளேயே ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் எங்க இல்லை, வெளியில ஃபுல்லா ஸ்பேஸ் தான். எவ்ரி ஆட்டம் ஹஸ் காட் ஸ்பேஸ் இன்சைட் த ஆட்டம். இன்னும் சயின்ஸ் அதை முழுவதுமா டிஃபைன் பண்ணல. அந்த ஸ்பேஸுக்குள்ள நடராஜர் டான்ஸ் ஆடுற சத்தமும் மூமெண்ட்டும் தெரியுதான், இன்னும் அதை கன்க்ளூட் பண்ணல. அது போல இருக்குது அப்படின்னு நோபல் பரிசு வின் பண்றவங்க சொல்றாங்க. அதுதான் நம்ம திருமுறைகளில் படிக்கிறோம், சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். ஆக நம்ம இந்த பஞ்சபூதங்கள் ஆனது நம் உடல் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய உடம்புல சக்கரங்கள் என்று சொல்வார்கள், ஜங்ஷன்ஸ்.
அந்த ஜங்ஷன் வந்து மூலாதாரம் என்கின்றது. அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைனோட பாட்டம் மோஸ்ட் போர்ஷன் எங்கே இருக்கோ, நம்ம படத்தில் பார்க்கும்போது லாஸ்ட்ல பெண்ட் ஆகி முடியும். இந்த பெண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட தான் மூலாதாரம் என்கின்ற ஒரு சக்கரம் இருக்கிறது. அதற்கு அடுத்தது கொஞ்சம் மேலே, ரொம்ப ஆடாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மோஷன் போகிற இடத்துக்கிட்ட அந்த ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ் தான் மூலாதாரம். அது கொஞ்சம் மேலே மூலாதாரம். அதுக்கு மேலே நம்ம யூரினல் பேசேஜ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு பேர் சுவாதிஷ்டானம்னு பேர். கொஞ்சம் மேபி ஒரு 1 inch எபவ். அதுக்கப்புறம் மணிபூரகம் அப்படின்றது நம்மளுடைய தொப்புள் என்று சொல்லக்கூடிய பகுதி மணிபூரகம். அநாகதம் என்கின்றது இங்கே வருகின்றது. விசுப்திகின்றது ஆகாயத்தை குறிக்கிறது. இப்படி 5 சக்கரங்கள் நமக்கு இருக்கிறது. அதுக்கு மேலே 6வது சக்கரம் இங்கே இருக்கு, 7வது சக்கரம் இங்கே இருக்கு. நம்ம இந்த உடல் வரைக்கும் மேலே கொண்டு வரோம். மிக பழமை வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பும் நம் உடல் அமைப்பும் ஒன்றானது என்ற தத்துவம் உள்ளது. நமது உடலானது வாதம், பித்தம், கபம் என்ற 3 தோஷங்களால் ஆனது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் ஒரு ஆயுர்வேதா டாக்டர் மாதிரி பேசுவேன். ஆயுர்வேதா தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும், ஆயுர்வேதா தெரியாதவங்களுக்கு நான் பேசுறது தெரியாது. ஒரு ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உட்கார்ந்த உடனே அவங்க சம் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சில டெஸ்ட் அவங்க பண்ணுவாங்க, சில அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க என்ன அப்சர்வேஷன் பண்ணுவாங்கன்னா, நான் கைலை துரைசாமி, என்னுடைய உடல் வாத உடலா, பித்த உடலா, கஃபா உடலா என்று டாக்டர் பார்த்துருவாங்க. அதுக்கெல்லாம் சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் என்னுடைய ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத அதோட லிங்க் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பசிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபயர் என்கின்ற பூதம் இந்த உடல்ல கரெக்டாக வேலை செய்யுதான்னு. பசி வருதா? டாக்டரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வருது டாக்டர், பசிக்குது. சரி, சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகுதா, செரிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. அது தூக்கம் வருதா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இதெல்லாம் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் நார்மல், மற்றதெல்லாம் ஸ்மால் இஷ்யூன்னு அர்த்தம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்க அது பெரிய இஷ்யூவாக ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த வாத உடம்பை சேர்ந்தவரா, பித்த உடம்பை சேர்ந்தவரா, கஃப உடம்பை சேர்ந்தவரான்னு நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லிடலாம். என்னை போன்றவர்களே ஓரளவுக்கு அந்த ஞானம் எனக்கு இருக்கு. ஆயுர்வேதா டாக்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதுபோல் நாடி பரீட்சா அப்படின்னு சொல்லி நாடி தொட்டு பார்ப்பாங்க. இந்த நாடி நீங்களே தொட்டு பார்க்கலாம். உங்களுடைய இந்த லெஃப்ட் தம்போடைய வெயின் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த வெயின் இங்கே இருக்குது. இந்த வெயினில் இந்த 3 விரல்களை அந்த வெயினில் வைங்க. இந்த வெயினில் வச்சு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க உள்ள பிளட்டு மூவ் ஆகுறது நமக்கு தெரியும். பிளட் மூமெண்ட் நமக்கு தெரியும். அந்த பிளட் மூமெண்ட்டில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. அந்த பிளட் வந்து சிலருக்கு ஸ்னேக் மாதிரி மூவ் ஆகும். அதுவும் இந்த விரலில் ஒரு மாதிரி, இதில் ஒரு மாதிரி தெரியும். ஸ்னேக் மாதிரி மூவ் ஆகுதா பாருங்கள் உங்கள் பிளட். ஸ்னேக் மாதிரி மூவ் ஆகலை அப்படின்னா ஹார்ஸ் மாதிரி போகுதா அப்படி பாரு. அப்படி இல்லைன்னா ஃப்ராக் மாதிரி, அதாவது ஜம்ப் சிடான் அப்படி இருக்குதா அப்படி பாரு. அப்படி இருக்குது அப்படின்னா இந்த உடல் அமைப்பு கொண்டவர் இந்த கிளைமேட்டில் இந்த பிளட் மூமெண்ட்டில் இதுதான் இவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு இந்த சூர்ணம் அப்படி இதை குடிங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது, சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம். ஆக இந்த உடலானது வாதா, பிதா, கஃபா அப்படின்னு வடமொழியில் சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. தமிழில் அதை வாதம், பித்தம், கபம்னு சொல்லி ஒரு சேர்த்து நம்ம அதில் படிக்கிறோம். வாதம், பித்தம், கபம் என்ற 3 தோஷங்களால் ஆனது. தோஷங்கள்னா காம்பினேஷன். இந்த 3இன் விகிதாச்சாரம் பர்சன்டேஜ் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கும். இப்போ நான் வந்து வாதாவான்னா வாதாதான் சொல்லிட முடியாது. வாதா டாமினன்ட் என்று பெயர். மெஜாரிட்டி வாதா உடலை சேர்ந்தவன் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இவர் நல்லவரா கெட்டவரான்னு எப்படி சொல்கிறோம்? நல்லவர்னு ஒருத்தருக்கு சொல்கிறவர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன கெட்டதாவது இருக்கும். பட் அவருடைய நல்லதெல்லாம் பார்க்கும்போது அந்த கெட்டது சின்னதாயிடும். திருக்குறள்ல வள்ளுவர் வந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். எங்கேயும் நீ பர்ஃபெக்ட் பார்க்க முடியாது. அட்வான்டேஜ் பாரு, டிஸ்அட்வான்டேஜ் பாரு, எது அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி உடல்ல வாதமும் இருக்கும், கஃபமும் இருக்கணும். ஏன்னா பஞ்சபூதங்களும் இருந்து ஆகணும்ல. இந்த மாதம் நான் சொன்னபடி இந்த மாதம் 2 பூதம் மட்டும் எனக்கு இருக்கு.
அவருக்கு வந்து மற்ற 2 பூதம் இருக்கு. எனக்கு காற்றும் நெருப்பும் இருக்கு. அவர் உடம்புல நிலமும் ஆகாயமும் இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆகையால் இந்த 3லே ஒவ்வொன்றின் பெர்சன்டேஜ் காம்பினேஷன் வேற வேறையாக இருக்கும். ஒருவருக்கு வாதம் அதிகமாகவும் கபம் பித்தம் அது ரெண்டும் கம்மியா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு இன்னொரு தோஷம் கபம் கூடவும் வாதம் பித்தம் குறைவாகவும் இருக்கலாம். இந்த வாதம் அப்படிங்கிறது என்ன என்றால் காற்றும் ஆகாயமும் டாமினண்டா இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள்ல காற்று ஆகாயம் டாமினண்டான உடல் அப்படின்னு இந்த உடல் கூரை பிரிப்பார்கள். சிலேத்துமம் என்ற கபம் என்பது நிலமும் நீரும் சேர்ந்தது. பித்தம் என்பது நெருப்பும் நீரும் சேர்ந்தது. ஆயுர்வேதாவில் நமது உடல் கூறுகள் ஆய்வு மூலம் நாடி பரீட்சானா டெஸ்ட், பரீட்சைன்னா என்ன, பரீட்சை வைக்கிறாங்க, பரீட்சை வருது, எக்ஸாம் வருதுன்னு சொல்றோமே, அது போல சோதனை என்று பெயர். நாடியை சோதித்து முடிவெடுக்கிறதுக்கு பெயர் நாடி பரீட்சை. அது நாடி பரிசோதனை மூலமும் நம் உடலில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை கண்டறிந்து இயற்கை முறையில் பக்க விளைவுகளின்றி நமது வியாதிகளை குணப்படுத்த முடியும். ஒரு எமர்ஜென்சி, உடனே எனக்கு ரிலீஃப் வேணும், ரன்னிங் நோஸ் இருக்கு, காஃப் இருக்கு, ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, ரொம்ப தலைவலியா இருக்குன்னா ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம். அதையே லைஃபாக வைத்துக்கொள்ளாமல் உடனடியாக ஒரு ஆயுர்வேதா டாக்டரிடம் சென்று லாங் டேர்மில் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்று நான் மெடிசின் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் தனது மருந்து என்னும் அதிகாரத்தில் 941வது பாடலில் மிகினும் குறையினும் நோய் செய்யும், இது கூட போனாலும் டிசீஸ், இதில் குறைஞ்சாலும் டிசீஸ். இப்போ நமக்கு ப்ரெஷர் சொல்கிறாங்க, பிளட் ப்ரெஷர் பார்க்குறாங்க, எவ்வளோ இருக்கணும்? நார்மல் அடல்ட்டு ஜென்ஸுக்கு வந்து 80 120 இருக்கணும். 120க்கு மேலே போனாலும் ப்ராப்ளம், 80க்கு கீழே போனாலும் ப்ராப்ளம். அதுபோல் இது யார் சொல்கிறாங்க? அலோபதி டாக்டர் கிடையாது, திருவள்ளுவர் சொல்கிறாரு 2050 இயர்ஸ்க்கு முன்னாடி. மிகினும் நோய் செய்யும் குறையினும் நோய் செய்யும், நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்றாகிய வாதம் பிதம் கபம். என்னுடைய உடம்புக்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அதுலேருந்து இப்போ வாதம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் எனக்கு வரும், கபம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த டிசீஸ் வரும். மருத்துவ நூலோர் சொல்லும் வாதம் பிதம் ஸ்லேத்துமம், ஸ்லேத்துமம் அண்டு கபம் ரெண்டும் ஒன்று தான், இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருப்போம், பயந்துராதீங்க. இங்கே கபம்னு சொன்னீங்க, இங்கே ஸ்லேத்துமம்னு சொன்னீங்கன்னு ரெண்டும் ஒன்று, கபம் ஆர் ஸ்லேத்துமம். ஒருவனுடைய உணவும் செயல்களும் மனம் மெய் மொழி அளவுக்கு மேல் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். இது வள்ளுவருடைய ஒரு கான்செப்ட். வியாதி என்பதே இந்த 3 தோஷங்களில் ஏற்பட்டுள்ள ஒவ்வாமை அல்லது டிஸ்ஆர்டர் தான். வியாதினா என்ன? நார்மலா என்னுடைய உடல் கப உடல், இப்போ நான் சாப்பிட்ட உணவுல இருந்தும் இங்கே கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ல இருந்தும் பித்தம் அதிகமாயிடுச்சு, நிறைய லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன், அதனால எனக்கு இப்போ கோல்டு ஆகிடுச்சு, அதனால டிசென்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய நார்மல் கண்டிஷன் என்னவோ அதில் மெயின்டைன் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கோல்டு வந்துடுச்சு, ஹாட் மில்க் குடித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுபோல் நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு போனோம்னா உடம்புல வியாதி ஆகிவிடும். பூமியின் இயக்கத்திற்கு இரவு பகல் மாறி மாறி சூரிய சந்திரர்கள் செயல்படுவது போல நமது உடலிலும் இடகலை என்ற சந்திரகலையும் பிங்களை என்ற சூரியகலையும் மாறி மாறி சுவாசம் நடைபெறுவதால் நாம் இயங்குகின்றோம். நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஐயாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. நமக்கு பாடியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, 98.4 நினைக்கிறேன், 98.4 டிகிரி இருந்தால் நார்மல். ஒரு 108.4 டிகிரி இருந்தாக்க இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆனால் அவுட், 10 டிகிரி ரெடியூஸ் ஆனால் அவுட். இப்போ 98.4லேயே மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் மலேசியா போனாலும் 98.4, நான் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தாலும் 98.4, நான் டென்ஷனாக இருந்தாலும் 98.4, நான் ஏதாவது ஸ்விம்மிங் பூலில் இருந்தாலும் 98.4. எப்படி இது மெயின்டைன் ஆகுது? யார் இதுக்கு இன்சார்ஜ்? தத்துவங்களை அமைக்கும் போது இறைவன் பார்த்து பார்த்து அமைச்சிருக்காரு. இந்த உடலை கொடுத்தாருன்னு சொன்னமே, இந்த உடலை அவர் அமைக்கிறாரு, 36 தத்துவங்களை அமைக்கிறாருங்கும் போது இதெல்லாம் பார்க்குறாரு, ஒன்றுனா பார்த்து பார்த்து பண்ணுறாரு. ஏன் இதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்கிறாரு? ஒரே ஹோல்லே போனா எப்படியோ இங்கே போயிட்டு ஜாயிண்ட் ஆகிடும். முன்னாடி இது வழியாக போய் அங்கே போனா என்ன, இது இங்கே போகும்போது ஒன்றா தான் போகுது. இங்கே போகிறது அப்படியே லெஃப்ட் லங்ஸுக்கும் இங்கே போகிறது ரைட் லங்ஸுக்குமா போகுது? அப்படி கிடையாது.
இந்த 2 வழியா போய் ஒண்ணா சேர்ந்தாலும் இந்த 2 பேசேஜில் நிறைய சயின்ஸ் உள்ள அடக்கி வச்சிருக்காரு இந்த ஆர்கிடெக்ட் டிசைன் இன்ஜினியர் ஆகிய சிவபெருமான். காற்று இந்த நாஸ்ட்ரல் வழியா காத்து உள்ள போனா பாடி கூல் ஆகும். இந்த நாஸ்ட்ரல் வழியா காத்து உள்ள போயிட்டு வந்தா பாடி ஹீட் ஆகும். எவ்வளவு பெரிய சயின்ஸ் பாரு. நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்களே ஃப்ரீயாக பண்ணலாமே, கேமராவில் கிடையாது, நான் தான் கேமராவில் இருக்கேன். ரைட் நாஸ்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்டில் லைட்டாக இன்ஹேல் பண்ணி பாருங்க, மெதுவாக அப்படி இழுக்காம லைட்டாக அப்படி இழுத்து பாருங்க. அந்த ஏர் உள்ளே போகிறது வந்து ஃப்ரீயாக போகுதா இல்லை கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷனோட போகுதாங்கிறத ஜஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்க, ரைட் வழியாக இழுத்து பாருங்க. அப்படி இழுக்கும் பொழுது ஏதாவது ஒரு சைடு ஃப்ரீ ஆகும், இன்னொரு சைடு கொஞ்சம் அடைச்ச மாதிரியும் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். இருக்கணும். அப்போ துரைசாமின்னா எப்போதுமே லெஃப்டில் அடைச்சிருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. சிவபெருமான் பார்த்துப்பார் வெளியில் கிளைமேட் எப்படி இருக்கு, உள்ளே சாப்பிட்டது என்ன சாப்பிட்ருக்குறோம், திங்க் பண்ணுறது என்ன திங்க் பண்ணுறோம், பேசுறது என்ன பேசுகிறோம், வேலை என்ன செய்கிறோம், இதுக்கு ஏத்தாற்போல் இது மாறிக்கிட்டே இருக்கும். அதை சிவபெருமான் பார்த்துக்குவார். நம்ம உடம்பு கூல் ஆக வேண்டும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேட்டை அவரே க்ளோஸ் பண்ணுறார். க்ளோஸ் பண்ணி இன்ஹேல் பண்ணுற காற்றெல்லாம் இது வழியாக விட்டு நம்மளை கூலாகும். உள்ள கூலாக இருக்குது, ஹாட் பண்ணணும், டெம்பரேச்சர் குறையிற மாதிரி இருக்குது, ஹாட் பண்ணணும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதிகமான காற்றை இது வழியாக விட்டு அதை ஹாட் பண்ணி, இது ட்ரையர் ஹீட்டர்னு வச்சுக்கோங்க, இது கூலர். பாத்ரூமில் நமக்கு ஹீட்டர் வச்சுருக்கோமே, அது போல் கைசர் ஹீட்டர். இது வழியாக போனால் ஹீட் ஆகும், இது வழியாக போனால் கூலாகும். எவ்வளோ பெரிய மிராக்கிள் பார். உலக அதிசயத்தில் நம்பர் 1, 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஒண்டர் இது, செகண்ட் ஒண்டர். 3000 ஒண்டர் இங்கேயே இருக்கு. அதுக்கப்புறம் தான் தாஜ்மஹால், ஈஃபில் டவர், ஈஜிப்ட் பிரமிட்ஸ். நம்ம அது முன்னாடி போய் நின்று செல்ஃபி எடுக்கிறோமே தவிர இங்கே இருக்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. எவ்வளோ எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இறைவன் நம்மளை அமைச்சு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் பாருங்க நமக்கு. இப்போ அது ரெண்டும் நமக்கு ஏற்றாற்போல், நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்றாற்போல் அதுவே பண்ணிக்குது. இப்போ நீங்கள் ஏர் கண்டிஷனரில் 23 டெம்பரேச்சர் செட் பண்ணால், டெம்பரேச்சர் 23க்கு மேலே போனால் ஏசி அதுவே ஆன் ஆகுது. அந்த நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஆஃப் ஆகிக்குது, அதுவே ஆன் ஆகுது, அதுவே ஆஃப் ஆகுது. எப்படி? அதுக்கு ஒரு மிஷின் அங்கே வச்சிருக்கிறாங்க. இது எப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகுது? சிவபெருமான் வச்சிருக்கிறாரு. அங்கே ஏசி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஒரு சர்க்கியூட் வச்சுருக்காங்க, தெர்மோகப்பிள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஆன் பண்ணும் இல்லைன்னா ஆஃப் பண்ணும். அந்த தெர்மோகப்பிள் ப்ளஸ் ஏர் கண்டிஷனர் ப்ளஸ் ஹீட்டர் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறாரு. ஒரு நன்றியாவது சொல்லணுமா இல்லையா? ஒரு நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னா கெட்டு போயிடுமா? இவ்வளோ செய்தவனுக்கு ஒரு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற எண்ணிப்பான் தாழ்வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வெந்தனடி வெல்க. இந்த வாழ்க வரைக்குமாவது சொல்லிட்டு நிறுத்திடலாம், அதுக்கு மேலே டைம் இல்லைன்னா. ஓகே, ஸோ இறைவன் எப்படி இந்த உடலை நமக்கு படைச்சு அடுக்கு அடுக்கு அடுக்கா பார்த்து 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 ஒரு சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னா அந்த அம்மா என்னவெல்லாம் பார்க்குறாங்க. அது அது கர்ச்சீஃப் வச்சுருக்குதா, அது இன்னொரு நாப்கின் ஸ்பேர் இருக்குதா, ஸ்பூன் கொடுத்துருக்குறோமா, மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்குறோமா, ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் கொடுத்துருக்குறோமா, பிஸ்கெட் கொடுத்துருக்குறோமா, ஸ்வீட் கொடுத்துருக்குறோமா, டவல் கொடுத்துருக்குறோமா, ஹேண்ட் கர்ச்சீஃப் கொடுத்துருக்குறோமா, மாஸ்க் கொடுத்துருக்குறோமா, எத்தனை பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த மாயை உடம்பை கொண்ட உங்கள் பிள்ளைக்கு மாயை உடம்பை கொண்ட நீங்கள் இவ்வளோ பார்த்து செய்யும் பொழுது அருளே வடிவாகிய சிவபெருமான் நம்மை போன்ற உயிர்களுக்கு செய்ய மாட்டாரா? செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நமக்கு அது தெரியவில்லை. இனிமேலாவது தெரிந்து கொள்வோம். இப்போது நாம் ஏற்கனவே பார்த்த 36 தத்துவங்களாகிய காரண கருவிகள், 36லிருந்து இப்போ 60 வருது. அப்படிங்கிறதுனால இந்த 36 இப்போ காரணம்னா காஸ். இதிலிருந்து அது வருது. அம்மாலிருந்து குழந்தை பிறக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் யாரு? அம்மா. அம்மா குழந்தை பெறுவதற்கு காரணம் யாரு? அப்பா. அப்பா குழந்தை பெறுவதற்கு காரணம் யாரு? சிவபெருமான்.
ஆக ஒரு ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும் பொழுது நீங்க ஒரு இடத்துல பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி நடந்தது எதுவோ அது காரணம், இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம பார்க்கிறது வந்து காரியம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல காரண காரியம் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்திலே காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் இருக்கிறதுனால இந்த எஃபெக்ட் வருது, இந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த காஸ் இருக்கு. அது போலதான் நம்மளுடைய என்ன சொல்றோம், சர்க்காரியவாதம் என்று சொல்கின்றோம். இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இந்த காரிய கருவிகள், காரியம் என்றால் விளை, எஃபெக்ட். காரணம் 36, காரியம் 60. ஏன்னா 36ல இருந்து தான் 60 வருது அப்படிங்கிறதுனால 36 தத்துவங்களை காரணம் என்றும் 60 தாத்வீகங்களை காரியம் என்றும் சொல்லுகின்றோம். முதலில் கண்ணால் காணக்கூடிய பஞ்சபூதங்களின் காரியத்தை பற்றி பார்ப்போம். பின்னர் அக்கருவிகளின் அகக்கருவிகளின் காரிய கருவிகளை பின்னர் பார்க்கலாம். கண்ணால பார்க்கக்கூடிய இப்போ ரொம்ப மைக்ரோ லெவல்ல போயிட்டோம். இன்னும் நம்ம தத்துவங்களே புரியல. அந்த கரணம் 4, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 எங்க இருக்கு அதுவே நமக்கு தெரியாது. மனம் எங்க இருக்கு, மனம்னா என்ன, சித்தம்னா என்ன, புத்தின்னா என்ன, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னா என்ன, நெஞ்சுன்னா என்ன, நெஞ்சுன்னா இது. இறைவன் இதயத்துல இருக்கிறானா மூளையில இருக்கிறானா, அறிவு எங்க இருக்கு. நான் மனசார உங்களை வாழ்த்துகிறேன். மனசாரன்னா மனசு, மனசு இங்க நம்ம தொடர்றது லங்ஸ், மனசு இல்ல லங்ஸ். மனசு இங்க இருக்கா, மனசு இங்க இருக்கா, இதுவே நமக்கு தெரியாது. டாக்டர் கேளுங்க, இங்க ஹார்ட் இருக்கு, இங்க பிரெயின் இருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு மனசை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியாது. எல்லாத்தையும் தனித்தனி ஆர்கனா ஒரு எலிமெண்டா பார்ப்பார். இது தனியா அது தனியா பார்க்குற ஒரு பேரு டாக்டர். மனசு அப்படின்னு சொல்லுங்க, மனசுனா பிரெயினா அப்படின்னு கேட்பேன். பிரெயின் வேவ்ஸான்னு சொல்லலாம். மனசு மனப்பூர்வமா நான் சொல்றேன், மனப்பூர்வமா நான் விட்டு கொடுக்குறேன். என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, உன் மனசுல என்ன தோணுச்சு, உன் மனசுல இங்க இங்க என்ன இருக்கு, லங்ஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு. மனசுல என்ன தோணும், மூளையில என்ன தோணுச்சுன்னா அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனா சொல்லும்போது என்ன சொல்றோம், என் மனசுல என்ன தோணுதுன்னா, என் மனசுல என்ன தோணுதுன்னா மனசுங்கிறது இங்க இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உடம்பை பத்தி, நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கிறத பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, கண்ணால் காணக்கூடிய பூதங்கள். இப்ப நிலம்ங்கிறது கண்ணால் காணலாம். நிலம் என்பது, நிலம் என்றால் மண்ணு சாண்ட் அப்படின்னு நினைக்க கூடாது. நிலம் என்றால் சாலிட், திடப்பொருள் அப்படி வச்சுக்கிறது. நிலம் என்கின்ற பூதம் எதை குறிக்கிறது, திடப்பொருளை குறிக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளலாம். முதலில் நிலம் என்கின்ற பூதம் அது எத்தனை சப்டிவிஷனா பிரிஞ்சு நம்ம உடம்புல அது இருக்குதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே இந்த இந்த 2-3 வகுப்புகள்ல பெரிய சீஃப் டாக்டர் ஆயிடப்போம். அனாட்டமி எல்லாம் தரவா படிப்போம். அனாட்டமி சப்ஜெக்ட், அனாட்டமி புக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு ஆத்தரும் போட்டி போட்டுட்டு எழுதுவாங்க. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அது படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான் கோர்ஸ். அவ்வளோ கடினமான பாடங்கள். அத்தனை பாடங்களிலும் சொல்லப்படாததை நம்ம படிக்கப்போம். சொன்னது யார் வேணாலும் படிச்சுக்கிட்டோம், சொல்லாததை நம்ம இங்கே படிக்கணும். இப்போ நம்ம படிக்கிறது எதுவுமே எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ல வராது. உலகத்தில் நிலம் என்ற பூதம் திடமான தன்மை கொண்ட பொருள்களை குறிக்கும். நிலம்னா மண் என்று நினைக்க வேண்டாம், சாண்ட் சாயில் அப்படின்னு நினைக்க வேண்டாம், சாலிட் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். திடப்பொருள்களை குறிக்கும். அதுபோல நமது உடம்பில் திடமான பொருள்கள் என்ன இருக்கிறது, திடமானது. நம்ம அப்படியே நம்மளை ஸ்கியூஸ் பண்ணி துணி புளிகிற மாதிரி நம்மளை புளியறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தலையை ஒரு மிஷின்ல மாட்டி, காலை ஒரு மிஷின்ல மாட்டி, 2 மிஷினையும் அப்படி ட்விஸ்ட் பண்ண சொல்லி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பிளட் எல்லாம் கொட்டுது, மற்ற வாட்டர்லாம் கொட்டுது, ட்ராப்பா சீல் கொட்டுது நல்லா திருப்பி நம்ம எப்படி வீட்டில் துணியை புளியும் போது தண்ணி கொட்டுதோ அப்படி நம்ம உடம்புல இருக்கிற லிக்விட் எல்லாம் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் என்று பார்த்தால் என்னென்ன இருக்கும், இந்த சாலிட் ஐட்டம்ஸ் மீதி இருக்கும். உடம்புல சாலிடா இருக்கக்கூடியது எது, தலை சாலிடான இது இருக்கும். இருக்குன்னா இப்படியே இருக்காது, ஸ்கியூஸ் ஆகி இருக்கும், வாட்டர்ல கலக்காது இல்லை இது, அதனால இது சாலிடு. தலை ஒரு 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 பகுதி வந்து தலையாகும். மூக்கு அது உள்ள அந்த எலும்போடு அது இருக்கிறதுனால மூக்கு, கண்ணு,
காது, கை, வயிறு, கால் இப்படி நம் உடலில் திடமான பொருள்கள் அனைத்தும் மேலே கண்ட நிலத்தின் காரிய கருவிகளான இந்த ஒரு ஆர்கன் ஒரு இதையும் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா மொத்தம் 5 வகையா பிரிக்கலாம். ஒன்று எலும்புகள், போன்ஸ், போன் என்று ஒரு கேட்டகரியில பிரிச்சிடலாம். அந்த போனுக்குள்ள எல்லா போனும் வந்துடும். ஹெட் போன் வந்துடும், நம்மளுடைய டீத் கூட வந்துடும், டீத்துக்கு ஜாஸ் வந்துடும், பேக் போன் வந்துடும், ஹேண்ட் வந்துடும், தைஸ் வந்துடும், ரிஸ்ட் வந்துடும், ஃபிங்கர்ஸ் வந்துடும். எல்லாம் என்னென்ன எக்ஸ்ரே எடுத்தா எப்படி தெரியுது, ஸ்கெலிட்டன். அந்த ஸ்கெலிட்டன் ஐட்டம் எல்லாம் ஒரு பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். என்ன அது? அதெல்லாம் எலும்பு அப்படின்னு ஒன்று பிரிச்சிடும். ஆல் ஸ்கெலிட்டன் சாலிட் ஐட்டம்ஸ் எலும்பு. அடுத்தது தசை. தசைனா சதை. திருப்பி போட்டுக்கோங்க. தசைனா என்ன அப்படின்னா தசைக்கு மீனிங் என்ன? சதை. சதை இருக்கு, சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம், சதை. அடுத்தது நரம்பு, வெயின்ஸ். வெயின்ஸ் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா ஒரு வெயின்ஸ் இருக்கு, பிளட் அது உள்ளதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நரம்புகள் இருக்கிறது. அப்புறம் தோல் இருக்கிறது, ஸ்கின் இருக்கிறது. அப்புறம் ஹேர் இருக்கிறது, ஹேர் தலையில் இருக்கிறதோ உடம்புல மற்ற இடங்கள்ல இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. இது ஒரு சாலிட் ஐட்டம் தானே. இது வாட்டர் கிடையாது, லிக்விடுன்னு சொல்ல முடியாது, ஏர்னு சொல்ல முடியாது, டெம்பரேச்சர்னு சொல்ல முடியாது. அதனால வேற எதுல சொல்றது? இதை சாலிட்ல தான் அதை வச்சாகும், ஏன்னா இது சாலிட் ஆப்ஜெக்ட். அதனால இப்படி 5 வகையான சாலிடு பொருள்களால், நில பூதங்களால் நம்முடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு டீப்பா போய் படிக்கிறோம் பாருங்க. இப்போ மெடிசின் படிக்கும் பொழுது இது எல்லாமே வேற வேற டிபார்ட்மெண்ட். எலும்பு பார்க்குறவர் தசை பார்க்க மாட்டார். எலும்புல அவர் MD MS ஆயிருப்பார், தசையில இன்ஜெக்ஷன் கூட சொல்ல மாட்டார். தசை பார்க்குறவர் எலும்பு பார்க்க மாட்டார், எலும்பு பார்க்கிறவர் நரம்பு பார்க்க மாட்டார், நரம்பு பார்க்குறவர் தோலை பார்க்க. இவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அவர் நியூராலஜி, இவர் போனாலஜி, இவர் ஹேராலஜி, இவர் டிஷ்யூவாலஜி, இவர் லெஃப்ட் சைடு டிஷ்யூவாலஜி, இவர் ரைட் சைடு டிஷ்யூவாலஜி, அவர் சென்டர் சைடு டிஷ்யூவாலஜி, இவர் லெஃப்ட் சைடு டிஷ்யூவாலஜிக்கு மெடிசின் கொடுக்குற MD, இவர் லெஃப்ட் சைடு டிஷ்யூவாலஜிக்கு சர்ஜரி பண்ணுற MS, MCH, FRCS போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தாத்வீகங்களை முதல்ல எல்லா டாக்டர்ஸும் படித்து தெரிஞ்சுக்கணும். எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் ஆகிய 5 கேட்டகரிக்குள்ள அடங்கிடும். மயிர் என்று சொன்னால் இங்கே இதுவும் மயிர் தான், எனக்கு இதுவும் மயிர் தான், இதுவும் மயிர் தான். ஸோ அதுபோல் இந்த கேட்டகரி. போன் என்றால் உடம்புல எங்கெங்கே போன் இருக்கோ அதெல்லாம் ஒன்று, எங்கெங்கே டிஷ்யூ இருக்கோ அதெல்லாம் ஒன்று. அப்படி 5 வகையான தாத்வீகம்னு சொல்கிறோம். தத்துவம் 1. தத்துவம் எது? நிலம் என்று சொல்லக்கூடிய திட பொருள்கள் உடம்புல இருக்கிறது. 5 வகையான திடப்பொருள் இருக்கிறது. ஆக ஒரு தத்துவம் 5 தாத்வீகங்களாக நாம் பிரித்து பார்க்கிறோம், அவ்வளவுதான். மேலே ஒரு இடத்தில் நம் உடலில் 12% நிலத்தால் ஆனது என்று பார்த்தோம். ஒரு உதாரணம் பார்ப்போம். 100 கிலோ உடைய ஒரு மனிதரின் உடலை அப்படியே கரும்பு ஜூஸ் மெஷினில் பிழிந்து சக்கை போன்று மீதமுள்ள உடலை எடுத்து எடை போட்டால் சுமார் 12 கிலோ இருக்கும். மீதமுள்ள உடலை எடுத்து எடை போட்டால் அந்த சாலிட் ஐட்டம்ஸ் 12 கிலோ இருக்கும். அதாவது 12% திடப்பொருள் இருக்கும். அடுத்த பூதம் நீர். நம் உடம்புல 72% நீர் அப்படின்னு சொன்னோம். என்னென்ன வகையான நீர் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த நீர் பூதம், நம்ம நீர் அப்படின்னா சீ நினைச்சுக்கிறோம், கடல். உலகம், பூமி மொத்த பரப்பளவிலே 2/3 பங்கு கடலாக இருக்கிறது. அது பசிபிக் கடல் இருக்கிறது, இந்தியா கடல் இருக்கிறது அப்படின்னு நம்ம கடல் தான் நீர் அப்படின்னு நம்ம பேசுறோம். நம்ம உடம்புலையே நீர் என்னென்னவாக இருக்குதுன்னு பாருங்க. நம் உடம்பில் சிறுநீரும் நீர் தான். இரத்தம் என்று சொல்லக்கூடிய பிளட், அதுவும் நீர் தான். சுக்கிலம் என்று பெயர், விந்து நீர், இனப்பெருக்கத்துக்கு பயன்படுகின்ற விந்து நீர், அதுவும் நீர் தானே, லிக்விடா தானே இருக்காது விந்து நீர். வியர்வை, ஸ்வெட்டிங் என்று சொல்லக்கூடிய, ஸ்வெட் ஆனால் கொட்டுது இல்லையா, வேர்த்து கொட்டுதுன்னு சொல்கிறோமே, ட்ரெஸ்ஸே நனைஞ்சிருது, வேர்வை. சிலேத்துமம் என்கின்ற சளி, தொண்டையிலிருந்து சளி, மூக்கிலிருந்து சளி, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிக்விட் இன் அவர் பாடி. நம்முடைய உடம்புல திரவமாக டிஃப்ரெண்ட் திரவ ஃபார்ம்ல இருக்கிறது. இந்த 5ம் நீர் என்ற பூதத்திலிருந்து வருகின்ற காரிய பொருள்கள். நீர் என்று ஒரு பூதத்தை இறைவன் படைக்கிறான். அந்த நீர் என்கின்றது நம் உடலிலேயும் இருக்கின்றது.
இந்த நீர் நம் உடலிலே 5 வகையான நீராக இருக்கின்றது. அந்த 5 வகைக்குள்ள வேற வேற இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரத்தம்னு சொல்லியிருக்கோம், பிளட் எல்லா இடத்துலையும் இருக்கு. பிரெயின்லையும் பிளட் இருக்கு, கிட்னில பிளட் இருக்கு, லெக்ல பிளட் இருக்கு, சர்க்குலேட் ஆகிக்கிட்டு. அதுபோல் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த 5 கேட்டகரியா இருக்கிறதுனால 5 தான் நம்ம சொல்றோம். அடுத்த பூதம் நெருப்பு அல்லது தீ. நம் உடலில் டெம்பரேச்சருங்கிற பூதத்துக்கு வர்றோம். நம்ம உடம்புல என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு ஒரு நியூஸா இருக்கு. நம்ம ஹார்ட்ல ஒரு டெம்பரேச்சர் இது இல்லை. இங்கே தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கறது, இங்கே தெர்மோமீட்டர் வச்சு பார்க்க முடியாது. பேஸ் மேக்கர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பேஸ் மேக்கருக்கு பேட்டரி போட வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அந்த வெப்பத்திற்கு பெயர் இதய வெப்பம் என்று பெயர். கண்ணில் வெப்பம் இருக்கிறது, கண்ணில் ஒரு வெப்பம் இருக்குது. ஏன்? அது கண் ஜாம் ஆகிடக்கூடாது, உள்ளே இருக்கிற லிக்விடாகவே இருக்கணும். இறைவன் எப்படி படைச்சிருக்காங்க! இந்த அளவுக்கு நம் மீது அக்கறை கொண்டது நம் கணவனா நம் மனைவியா? நம் கணவனும் மனைவியும் யார்? நம் வாழ்க்கையில் பாதி தூரத்திற்கு அப்புறம் வந்தவர்கள், இன்னும் வராதவர். சிவபெருமான் யார்? இந்த உடலை அமைப்பதற்கு முன்னே அவன் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையாய், உருவாய் தெரிந்து உன்றன் நாமும் பயின்றேன் உணதருளால், திருவாய் மலர்த்து சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூராகிய சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமானி. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இந்நமுதமுமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தானே வந்தெனது உள்ளம் புகுந்த அடியேனை ஆட்கொண்டான். சிவபெருமானுடைய கருணையையும், சிவபெருமான் நமக்கு செய்தது, செய்கிறது, செய்ய போவதெல்லாம் கம்பேர் பண்ணா இதற்கு ஈடு இணை எக்காலத்திலும் எந்த பிறவியிலும் யாராலும் செய்யும். என்னுடைய தாயார் என்னை 50 ஆண்டுகள் வளர்த்தார். இன்று முதல் அவங்க என்னை வளர்க்க போறது கிடையாது. இப்போதான் எனக்கு தெரியுது, இந்த தாயார் டெம்பரவரி தாயார், பார்வதி தாயார் எனக்கு பர்மனன்ட் தாயார் என்பது இந்த டெம்பரவரி தாயார் மூலம் தான் தெரியும். டெம்பரவரி தாயார் இருக்கும்போது இவங்க தான் பர்மனன்ட் தாயார்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். இதான் மாயை என்று சொல்றது. டெம்பரவரி தாயார் இல்லாத பொழுது பர்மனன்ட் தாயார் எக்ஸ்போஸ் ஆகுறேன். ஓகே, இந்த தாயை நம்பி பிரயோஜனம் இல்லை. அடுத்து ஒரு பிறவி நான் எடுத்தால் இன்னொரு தாயை பார்ப்பேன். எத்தனையோ தாய்கள், தாயிடம் இருந்து நான் குடித்த தாய்ப்பாலின் அளவு 1 லிட்டர் அல்ல, 1 டன் அல்ல, 1 சி அல்ல, 7 கடல். திருப்பார்கடலிலே எவ்வளவு நீர் இருக்கிறதோ அந்த நீர் அளவுக்கு தாய்ப்பால் மட்டும் குடித்திருக்கிறேன் நான். தாய்ப்பால் குடிக்காத விலங்குகள், மிருகங்கள் எத்தனையோ இருக்கு. பறவைகள் எல்லாம் இருக்கு. பறவைகள் எல்லாம் என்ன தாய்ப்பால் குடிக்குதா? அந்த மரங்கள் எல்லாம் தாய்ப்பால் குடிக்குதா? தாய் மார்பில் இருந்து, அது எந்த பிறவியா இருந்தாலும், மனித பிறவி, மாடு, பன்றி, ஏதோ ஒண்ணு, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து தாயின் மார்க்காம்புகளிலிருந்து நான் பால் உறிஞ்சி குடித்த பாலின் அளவு இதுவரை குடித்தது மட்டுமே. திருப்பார்கடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அதற்கும் மேலாக குடித்தேன். இப்போ இந்த அம்மா யாரு, அந்த அம்மா யாரு, அந்த அம்மா, அந்த அம்மா, அந்த அம்மா, அந்த அம்மா, அந்த அம்மா, அந்த அம்மா, ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். தாயிற் சிறந்த தயாவான தத்துவன், தாயிற் சிறந்தவன், தாய் தான் சிறந்தவன். எல்லா உறவுகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க காமிக்கிற அன்பும் எங்கள் அம்மா காமிக்கிற அன்பும் எது உண்மையானது? எங்கள் அம்மா காமிக்கிறது உண்மையானது. ஆஃபீஸ் எல்லாம் போய் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என் மேலே அன்பு காமிக்கிறாங்க, எங்கள் அம்மா அன்பு காமிக்கிறாங்க, எது உண்மையானதோ எங்கள் அம்மாவோடது உண்மையானது, மற்றதெல்லாம் போய். அப்படின்னு நீங்கள் உலகத்தில் எந்த அன்பை நீங்கள் கம்பேர் பண்ணினாலும் உயர்ந்து நிற்கக்கூடியது தாயின் அன்பு. தாயிற் சிறந்த தயா சிவபெரும்.
பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. தாயாவது மணி 7:30 பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் நினைச்சா 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி போய் பால் கொடுப்பாங்க. 10 நிமிஷம் லேட்டாக கொடுப்பாங்க. சிவபெருமான் அப்படி லேட்டாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் மறந்ததானே நினைக்கிறது. அம்மா மறந்துட்டு நினைக்கிறாங்க, அலாரம் வச்சுக்கிறாங்க, ரிமைண்டர் போட்டுக்கிறாங்க. சிவபெருமான் அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் இந்த பிரபஞ்சத்திலே இன்று உங்களுக்கு இருக்கின்ற உறவாக இருந்தாலும், நாளை வரப்போகின்ற உறவுகளாக இருந்தாலும், நேற்று இருந்த உறவுகளாக இருந்தாலும், எதற்கும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையில் சிவபெருமானுடைய உறவு நமக்கு. எங்கெங்க எவ்வளோ இங்கே இதயத்தில் வெப்பம், கண்ணில் வெப்பம், உடலில் வெப்பம், தலையில் சூடு, பசி தீ. பசியை தீன்னு சொல்றோம், ஃபயர், ஃப்ளேம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பசி தீ மட்டும் நமக்கு மனிதர்களுக்கு இப்போ நாளையிலேருந்து இப்போ March 6 2025 யாருக்கும் பசிக்காது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொரோனா வந்ததில்ல வேர்ல்டு வைட், அதுபோல் இன்னொரு வியாதி ஒன்று வரப்போகுது. அந்த வியாதி வந்த பின்னாடி யாருக்கும் பசி இருக்காது, பசியே இருக்காது, சாப்பிடவே வேண்டாம். மாதிரி ஒரு வியாதி வந்தால் நல்லது தான். வராது, பசி இல்லாத வியாதி வராது. ஏனென்றால் அது படைப்புல இறைவன் ஒரு பஞ்சபூதங்களில் ஒரு பகுதியாக அதை வச்சிருக்கிறார். பசி தீ எது போட்டாலும் டைஜஷன் ஆயிடும், ஃபயர் ஆகி போயிடும். சரி, இதுவரை நாம் நிலம், நீர், நெருப்பு ஆகிய பூதங்களின் கூறுகள் உடலில் எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்தோம். மற்ற பூதங்களை பற்றி அடுத்த அலகில் பார்ப்போம். இந்த அலகில் 60 தாத்வீகங்கள் எவை எவை, அவை 60ம் 36 தத்துவங்களில் எந்தெந்த தத்துவத்தின் கூறுகள் என்பதை பெயர் அளவில் தெரிந்து கொள்வோம். இந்த 3 பூதங்களுடைய இதைத்தான் நம்ம உடம்புல இப்படி நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க முடியும். இப்படி வச்சு காமிக்கிறேன். கண்ணில் வெப்பம் சொல்கிறேன், இதயத்தில் வெப்பம் சொல்கிறேன், தலையில் வெப்பம் சொல்கிறேன், அப்புறம் உடலில் வெப்பம் அப்படின்னு சொல்கிறேன், வயிற்றுல பசி தீ சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஓரளவு பார்த்து நீங்கள் உணர்ந்துக்கிற மாதிரி இருக்குவோ. ஒன்று வயிற்றுல இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது, இன்னொன்று இங்கே இருக்குது. 5 இடத்துல டெம்பரேச்சர் டாமினண்ட்டாக இருக்குது. அங்கே மட்டும்தான் டெம்பரேச்சர் இருக்கா? இல்லை, மேஜராக இப்போது நமக்கு மாநிலங்கள், ஜங்ஷன் அப்படிலாம் சொல்கிறோமே, வட்டாரம் இருக்குது, கிராமம் இருக்குது. ஆனால் மாநிலங்கள்னு சொல்கிற மாதிரி முக்கியமான இடங்கள் இவைகள். இப்போ இதை நான் சொல்லி காமிச்சிட்டேன். அதுபோல் லிக்விட் ஃபார்மில் உடம்புல என்னென்ன இருக்குது ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று சிறுநீர் இருக்குது, பிளட் இருக்குது, வேர்வை இருக்குது, ஸ்வெட்டிங் இருக்குது, ஸ்பெர்ம் என்று சொல்லக்கூடிய அந்த விந்து நீர் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னமா இருக்குது? விந்து நீர், சளி இருக்குது. சளி த்ரோட்டில் இருந்து வரலாம், மூக்கில் இருந்து வரலாம், இந்த சளி இருக்குது. இந்த 5 ஃபார்ம் சொல்கிறது நம்ம ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். அதுபோல் பாடியில் சாலிட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது, போன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது, ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இப்போது நம்ம இந்த கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிற லெவல்லேருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நம்ம அதை கண்ணால் நானும் இப்படி உங்களுக்கு காமிக்க முடியாது, நீங்களும் அதை பார்க்க முடியாது. என்னுடைய தோல் அப்படின்னு காமிச்சிட்டேன், என்னுடைய மூக்கு அப்படின்னு காமிச்சிட்டேன். இனிமே வரக்கூடிய இந்த 15 தத்துவங்கள் போக 60 தத்துவத்தில் இன்னும் இருக்கிற 45 தத்துவங்களை இப்படி சுட்டி காட்டி பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சூக்குமமாக இருக்கிறது, மைன்யூட்டாக இருக்கிறது. அதனால தான் இந்த முதல் 5 நம்ம முதல்ல பார்த்துக்கிறோம். மற்றதை நம்ம இப்போ இந்த பாடத்தில், இன்றைய பாடத்தில் ஒரு பெயர் அளவில் என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறமும் இன்னும் 2 பூதம் நமக்கு பாக்கி இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்களில் 3 தான் பார்த்துருக்கோம். சாலிட் ஐட்டம்ஸ் உடம்புல என்ன, உலகத்துல சாலிட் என்ன இருக்கு, உடல்ல சாலிட் என்ன இருக்கு, உலகத்துல லிக்விட் என்ன இருக்கு, உடல்ல லிக்விட் என்ன இருக்கு, உலகத்துல டெம்பரேச்சர் எப்படி எப்படிலாம் இருக்கு, உடல்ல டெம்பரேச்சர் எப்படி எப்படிலாம் இருக்கு. 3 பூதங்கள் பார்த்தாச்சு. நிலம், நீர், நெருப்பு பார்த்தாச்சு. அடுத்தது காற்று பார்க்கணும், ஆகாயம் பார்க்கணும். அடுத்த வகுப்புகளில் அதை நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பூதங்கள் போக இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இது வரைக்கும் பார்த்தது 15 தத்துவம், 15 தாத்வீகம். காற்றுல ஒரு 10 இருக்குது, ஆகாயத்தில் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 35. நம்ம பார்க்க வேண்டியது 60. இந்த 35 தான் கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற 25 தத்துவங்கள் எல்லாம் இன்னும் மைன்யூட்டில் இருக்கு. அது என்னன்னு பெயர் நான் சொல்லிடுறேன், வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம படிக்கலாம். இப்போ
இப்போ இது வரைக்கும் நம்ம படித்தது நிலத்தின் கூறுகள், நிலம் அல்லது சாலிட் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்களில் ஒன்றாகிய நிலம் உடலிலே எலும்பு என்கின்ற வகையிலும், தசை வகையிலும், நரம்புகள் வகையிலும், தோல் வகையிலும், மயிர்கள் வகையிலும் உடம்பிலே இருக்கின்றது. நீர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒன்றாகிய நீர் லிக்விட் உடம்புல சிறுநீராகவும், இரத்த வகையாகவும், சுக்கில வகையாகவும், வியர்வை, ஸ்லேத்துமம் என்கின்ற வகையிலே இருக்கிறது. தீயின் கூறுகள் டெம்பரேச்சர் என்பது இதயத்தில் வெப்பம், பசியான தீ, கண்ணில் வெப்பம், உடலில் வெப்பம், தலைச்சூடு ஆகியவை. அடுத்தது வாயுவின் கூறுகள். இது நம்ம அடுத்த பாடத்தில் படிக்க போகிறோம். வாயு, வாயுனா காற்று. காற்று நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், காற்று இது வழியாக நுழையுது, லெஃப்ட் வழியாக நுழைஞ்சா கூலாகும், பாடி கூலாகும். லெஃப்ட் வழியாக நுழைஞ்சா ஏர் கூலாகும், ஏர் கூலாகிறதுனால பாடி கூலாகுது. ரைட் வழியாக நுழைஞ்சா ஏர் ஹீட் ஆகும், ஹீட் ஆனால் பாடி ஹீட் ஆகும். எவ்வளோ ஃபென்டாஸ்டிக் சயின்ஸ், சிம்பிள் சயின்ஸ். அதனால தான் நம்ம நாடி சுற்றி பண்ணும் பொழுது காற்று ஒரு பக்கம் இழுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் விடணும், திரும்ப இதிலேயே இழுக்கணும், இழுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி இது வழியாக விடும். அப்படி பண்ணாம ஒரு பக்கம் அடைச்சிட்டு ஒரு 1/2 hour பண்ணுங்க, அப்புறம் பண்ண முடியும், அப்புறம் பண்ண மாட்டீங்க உங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணவே மாட்டீங்க. அதே போல் இதை அடிச்சுட்டு ஒரு 1/2 hour இதில் மட்டும் ப்ரீத் பண்ணுங்க, அதுதான் லாஸ்ட் ப்ரீத்திங்காக இருக்கும். வாயுவின் கூறுகள் நம்ம காற்று காற்று காற்று. அதுக்கு மேலே இன்னும் நம்ம பிரித்து படித்தது என்ன, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை உடலுக்கு எல்லா எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜனை நரம்பு கடத்துகிறது. இரத்தம், பிளட் மூலமாக ஆக்சிஜன் உடம்புல எல்லா பகுதிக்கும் கொடுக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அசுத்தமெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அது நமக்கு வெளியில் விடப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நம்ம இழுக்கிற அந்த இன்ஹேல் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று 10 டிஃப்ரெண்ட் ஏஜென்சியாக பிரிஞ்சு இந்த உடலை பாதுகாக்கும். பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தச அப்படின்னா தஸ்னா வடமொழியில் 10 என்ற தசாவதாரம். வேற என்னென்ன இருக்கு, தசலட்சுமி அஷ்டலட்சுமி தான் இருக்கு. தச அவதாரம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருமாலுடைய அவதாரங்கள் தச அவதாரம். அதுல கிருஷ்ணன் ஒரு அவதாரம், ராமன் ஒரு அவதாரம், அப்படி இருக்குது. 10 அவதாரங்கள். தச என்றால் 10. ஏக்தோ தீன் சார் பாஞ்ச் சத் ஆட் நௌ தஸ் அப்படிம்பா. ஹிந்தியில தஸ் என்றால் 10, தச என்றால் 10. தச வாயுக்கள் அப்படின்னா நம்ம சொல்ற காத்து உள்ள போகுது வருது அப்படின்னு சொல்றது பிராணன் என்கின்ற அந்த காத்துல ஒரு பகுதி பிராணனாக பிரிந்து பிராணனுக்கு என்ன பணி இடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அது செய்யும். நான் காத்து தானேன்னு சொல்லி வேற எதையும் போய் செய்ய முடியாது. இதெல்லாம் யாரு மெயின்டைன் பண்றது? சும்மா ஒரு டெம்பிள்ல கூட்டத்துல பிரசாதம் கொடுக்கும்போது எல்லாம் வரிசையில வாங்க, அப்ப லேடிஸ்லாம் இந்த பக்கம் வாங்க, ஜென்ஸ்லாம் இந்த பக்கம் வாங்க, பிரசாதம் வாங்குறவங்க இங்கே வாங்க, திருநீர் வாங்குறவங்க. அந்த கூட்டத்தையே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. 5 பேர் வாலண்டியர்ஸ், 2 போலீஸ் இருக்கிறாங்க. இங்க இது உள்ள போன இந்த காற்று 10 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸா பிரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காற்று பிராணனாகவும், கொஞ்சம் காற்று அபானனாகவும், கொஞ்சம் காற்று வியானனாகவும், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 விதமாக பிரிந்து 10 பேருக்கும் தனித்தனி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கு. தனஞ்சயன்கிற காற்று நம்ம உயிரோட இருக்கும்போது வேலை செய்யக்கூடாது. உயிரோட இருக்கும்போது அது வேலை செஞ்சா எந்த டாக்டரும் காப்பாற்ற முடியாது. நம்மள அவர் லண்டன் டாக்டராக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. தனஞ்சயன் பேசாம இருந்தாதான் டாக்டர் வேலை செய்ய முடியும். உயிர் போய்விட்டது, டாக்டர் தொட்டு பார்த்துட்டு பல்ஸ் இல்லை, அவர் உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியாது உயிரை பத்தி, நமக்கு தான் தெரியும். உயிர் போயிடுச்சு, எடுத்துட்டு போயிடுங்க, மார்ச்சுவரி கொண்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா தனஞ்சயன் வேலை செய்யும். அப்ப தனஞ்சயன் வேலை செய்யலைன்னாலும் ப்ராப்ளம், மற்ற முன்னாடியே வேலை செஞ்சுட்டாருனாலும் ப்ராப்ளம். ஆக எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் நமக்கு நாம் சுவாசிக்கின்ற காற்றின் ஒரு பகுதியாக இருக்கின்ற தனஞ்சயன் செய்கிறாருங்கிறத அருளாளர்கள் நமக்கு
அப்படியே கேக் கட் பண்ணி தர்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எங்கே போய் படிப்போம் அந்த பாடத்தெல்லாம்? நம்ம உடம்பே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். இதில் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றது, அதிசயங்கள். இதில் நடக்கிறது பேரதிசயம். எப்படி இதயம் இயங்குகிறது யாருக்கும் தெரியாது. ஒரு சிங்கிள் டிராப் பிளட் மேனுஃபேக்சரிங் எந்த நாட்டிலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும். 5 மார்ச் 2025 வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி, பிளட் ஆக்சிடென்ட், பிளட் வேணும், A+, A-, O+, பிளட் வேண்டும் என்றால் யாரிடமாவது வாங்க வேண்டுமே தவிர மற்ற சிறப்பு கம்பெனிகள், மெடிசின் கம்பெனிகள், வாட்டர் கம்பெனிகள், பீர் கம்பெனி, விஸ்கி கம்பெனி போல பிளட் தயாரிக்கிற கம்பெனி வேர்ல்டுலேயே இல்லைம்மா. சயின்ஸ் ஏன் இன்னும் வளராம இருக்கு? ஒரே ஒரு பாதையில வளருது, கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு வளருது. பிளட் பாட்டில் வைக்க வேண்டியதானே? செலைன் பாட்டில் இருக்கு, சிரப் பாட்டில் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, மினரல் பாட்டில் இருக்கு. வரும், பிற்காலத்துல வரலாம். அப்போ இறைவனை தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். ஆக இந்த காற்று என்கின்ற பூதம் 10 வாயுக்களாக பிரிஞ்சு 10 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்ணுகிறது. அருமையான பாடம். அந்த பாடத்தை அடுத்த பாடம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் எந்த வியாதியும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். சரி, அடுத்ததாக ஆகாயம் அந்த பூதம் இருக்கு. ஆகாயம் நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆகாயம் எங்கே இருக்கு? ஆகாயம் நான் ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறேன், ஏர் ஏஷியா, அது போயிட்டே இருக்கு, ஆகாயமும் போய்கிட்டே இருக்கு. சரி, ஃப்ளைட்டுக்கு தான் அப்படி இருக்குன்னு நினச்சி ராக்கெட்டில் போகிறவங்களை கேட்டால் அது இன்னும் ஆகாயம், ராக்கெட் போய்கிட்டே இருக்கு, எவ்வளோ லைட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, லைட்னிங் ஸ்பீடில் போகுது. அதுக்கப்புறமும் ஆகாயம் இருக்கு, இருந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் ராக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்கு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்ட ராக்கெட் இன்னும் போய் சேரல, சில பிளானட்ஸுக்கு போய்கிட்டே இருக்கு. 10 இயர்ஸ் ஆகும் அங்கே போகிறதுக்கு. 10 இயர்ஸாக ஒரு ராக்கெட் எவ்வளோ ஸ்பீடில் போகும், அந்த ஸ்பீடில் 10 இயர்ஸாக போய்கிட்டே இருக்கு, இன்னும் ஆகாயம் போய்கிட்டே இருக்கு. சிவபெருமான் எப்படி படைச்சிருக்காரு. ஸோ அந்த ஆகாயத்தின் கூறுகளாகிய இடகலை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, அத்தி, சிகுவை, அலம்புடை, புருடன், சங்கினி, குகுதை அப்படின்னு சொல்லி இந்த நாடிகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அதில் ஒரு 10 இருக்கு. ஸோ இப்போ மொத்தம் 5, 5, 5, 10, 10 மொத்தம் 35 கவர் பண்ணியிருக்கோம். ஞானேந்திரியம் என்ற அறிவு கருவிகளின் விடயங்கள். அவை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். ஞானேந்திரியங்கள்லாம் இந்த 5 புலன்கள்னு நம்ம சொல்றது. கண்மேந்திரியம், கண்மம் என்றால் கர்மம், கர்மன்னா செயல்படுதல். கர்மயோகி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம யோகின்னா செயல். கர்ம வீரர் என்று பெயர், காமராஜருக்கு பெயர் கர்ம வீரர் என்று பெயர். கர்ம இந்திரியங்கள் எது அப்படின்னாக்க 5 இந்திரியங்கள் இருக்கிறது. கை கர்ம இந்திரியம், பணி செய்துக்கிட்டே இருக்கு. கால் செஞ்சுக்கிட்டு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா கால் மூவ் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா கை வேலை செய்யும். இப்போ எனக்கு மூக்கு எங்கேயும் மூவ் ஆகுறது கிடையாது, ஆனால் கையும் காலும் மூவ் ஆகி ஆகும். அப்போ தான் அந்த இடத்துக்கு நான் போய் சேர முடியும். இப்போ இறைவன் அதுக்காக ஒரு 5 கருவிகளை படிக்கிறார். கால்கள், கைகள், அப்புறம் வாய் நம்ம பேசணும் அப்படின்னா வாய் வேணும். எருவாய் என்று சொல்லக்கூடிய மோஷன் பார்த்து, கருவாய் என்று சொல்லக்கூடிய கருத்தரிக்கிறதுக்கு உண்டான பேசேஜ், இது எல்லாத்தையும் இறைவன் பார்த்து படைக்கிறார். இந்த பையனுக்கு இது தேவைப்படும், இந்த பெண்ணுக்கு இது தேவைப்படும், இந்த பெண்ணுக்கு இந்த ஏஜில் இது தேவைப்படும், இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் இது தேவைப்படும், அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. கண்மேந்திரியம் என்ற தொழிற்கருவிகளின் விடயங்கள் வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். அகங்காரத்தின் கூறுகள் தைசத அகங்காரம், வைகாரிகம், பூதாதி என்று 3 அகங்காரத்தின் கூறுகள். மனதின் கூறுகள், மனம் அப்படின்னு சொல்றோமே, மனதோட கூறுகள் காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம். குணத்தின் கூறுகள் சாத்வீகம், ராஜசம், தாமசம். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். 10வது பாயிண்ட், குணத்தின் கூறுகள் பற்றி ஒரு சாப்டரே படிக்க போகிறோம். இந்த 3 கூறுகள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் பற்றி. வாக்கின் கூறுகள் வைகரி, மத்தியமை, சூக்குமை, பைசந்தி. வாக்கு என்றால் பேச்சு, இந்த வார்த்தை
அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிற வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வருது என்றால் அது எங்கேருந்து ஆரம்பித்து என்னென்ன ஆகி எப்படி வந்திருக்கு. ஒரு உதாரணத்திற்கு மலேசியாவிலே கடைசியாக நான் இருந்தது சுங்கை சிப்புட் பேரா மாநிலத்தில் நான் இருந்தேன். பேரா மாநிலத்திலே அன்று மாரியம்மன் ஆலயம் என்று நினைக்கிறேன். அங்கே மாலை 7:30 மணிக்கு நான் இருந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு பஞ்சபுராண சொற்பொழிவு கொடுக்கிறேன் என்றால் அதுக்கு முன்னால என்னென்னவெல்லாம் நடந்திருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நான் பேசுகிறேன் என்றால் அந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன். சில பேருக்கு தெரியும், எங்கள் வகுப்பில் மாணவர்கள் இருக்கீங்க. அந்த அந்த ஆலயத்திற்கு என்னை ஐயா ரவி லோகநாதன் அவர்கள் கூட்டி வந்தார்கள். எங்கேருந்து கூட்டி வந்தாங்க? அவங்க இல்லத்துலேருந்து கூட்டி வந்தார்கள். அவங்க இல்லத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? ரவாங்கில் இருந்தேன். ரவாங்க்கு யார் என்னை கொண்டு வந்து விட்டார்கள்? என்னை வந்து ஐயா இருக்காங்க சிலாங்கூர் பட்டிங், அங்கேருந்து ஐயா கொண்டு வந்து அங்கே விட்டார்கள். அங்கே எப்படி வந்தேன்? அங்கேருந்து நான் KLIA இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து வந்தேன். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு எப்படி வந்தேன்? இங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து வந்து நான் என்னுடைய அங்கே நம்ம பார்க்குறோம் ஐயா இங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பின்னாடி என்னென்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. இவ்வளோ நீண்ட தூரம் வந்து அங்கே வந்து ஐயா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான், இந்த பார்த்து தெரிஞ்சால் அந்த 1/2 மணி நேரத்துக்கு ரெஸ்பெக்ட் கூடும், இம்பார்ட்டன்ஸ் கூடும், ரியல் இம்பார்ட்டன்ஸை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த 1/2 மணி நேரம் இங்கே பேசுவதற்காக இவர் 2 நாட்களாக டிராவல் 3500 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் காரில் டிராவல் பண்ணியிருக்காரே அப்படின்னு தெரிஞ்சா 1/2 மணி நேரத்துக்கு மரியாதை இருக்கு. இல்லைன்னா அந்த 1/2 மணி நேரத்தில் அவங்கவுங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல இந்த என் வார்த்தை வருகிறது என்றால் இது இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்ற தொடர் கிஃப்ட், கண்டினியூஸ் கிஃப்ட், ரொம்ப ப்ரிஷியஸ் கிஃப்ட். மற்ற எல்லாத்தை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொடுத்தது திருமுறைகளை பாடுவதற்கும் பஞ்சபுராணத்தை பாடுவதற்கும். பஞ்சபுராணம் ராகத்துடன் பாடினால் 2 நிமிடம், ராகம் இல்லாமல் வேகத்துடன் பாடினால் 1 நிமிடம். இந்த வாக்கை கொடுத்த இறைவன் பாடு என்று திருமுறை அருளாளர்களை அனுப்பி அருளாளர்கள் திருமுறைகளை தந்து, திருமுறைகள் தான் யாம் விரும்பும் அர்ச்சனை என்று சிவபெருமான் சொல்லி, சிவபெருமானை திருமுறையால் போற்றுவோம் என்று அருளாளர்கள் சொல்லி, திருமுறையை கொடுத்து, சிவபெருமானை கொடுத்து, வாக்கை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, பஞ்சபுராணம் பாடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னா துரோகம் இல்லையாது? சீட்டிங், சீட்ஸ். இப்படிப்பட்ட இந்த வாக்கு வைகரி என்கின்ற வாக்காக என்னுடைய மூலாதாரத்தில், இங்கே நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? என்னுடைய ஸ்பைனல் கார்டு படம் பார்த்துருப்பீங்களே ஹாஸ்பிட்டலில், அட்வர்டைஸ்மெண்ட்டில். என்னுடைய மூலாதாரம், என்னுடைய மோஷன் பாத்துக்கிட்ட இருந்து இந்த வாக்கு ஆரம்பிக்குது. ஒரு வார்த்தையும் அங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கு, இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வாக்குன்னா ஏதோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காது. மூலாதாரத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே பிராணனோட கலந்து, இங்கே இருக்க இந்த 10 வாயுக்குள்ள ஒருத்தனாகிய உதாரணனோட கலந்து, அதுக்கப்புறம் இது வரைக்கும் இங்கே வர்ற வரைக்கும் இன்னும் அது நமச்சிவாய அப்படின்னு நான் சொல்லணும்னு தான் நினச்சிருக்கேனே தவிர இன்னும் அந்த சவுண்டு வரல. அந்த சவுண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு பல்லு இருக்கணும், நாக்கு இருக்கணும், லிப்ஸ் இருக்கணும், லிப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகியிருக்கணும், ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். அப்போதான் நம சிவாய. சில நேரத்தில் நாக்கு உள்ளே இழுக்க வேண்டியது இருக்குது, வெளியில் விட வேண்டியது இருக்குது, சில இடத்துல ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது, க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வா இப்படி ஒரு வார்த்தையை வீணாக்கலாமா? 90% மக்கள் 90% நேரத்தை வீண் பேச்சு பேசியே கழிக்கிறார்கள். சிவபெருமானுக்கு செய்கின்ற நேரடி துரோகம். ஒன்று சிவத்தை பேசு, இல்லைன்னா வயிற்றுக்காக கொஞ்சம் பேசு. நான் டீச்சராக இருக்கேன், நான் பேசாமல் இருந்தால் எப்படி சம்பாதிக்கிறது? ஓகே, சம்பாதிக்கிற அளவுக்கு என்ன பேசணுமோ, பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணுமா, அதுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குதா, அதை மட்டும் பேசு.
அரசியல் என்னாச்சு, வேர்ல்டு கப்ல யார் ஜெயிக்கிறாங்க, அவங்க என்னாச்சு, இவங்க ஊர்ல மழை பெய்யுதா, அங்க பாலிடிக்ஸ் இருக்குதா, அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் ரொம்ப யோக்கியமானவரா இல்லையா, அவரோட பேக்ட்ராப் என்ன, எலன் மாஸ்க் சொல்றாங்களே அவருக்கு 14 சில்ட்ரன் சொல்றாங்களே, சில்ட்ரன்ஸ் 14 சொல்லிட்டாங்க, வைஃப்ஸ் எத்தனைன்னு சொல்லலையே. நம்ம ஊர்ல எல்லாம் முதல் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவில் அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அஃபிஷியலா செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது அஃபிஷியலா அப்படின்னு இருக்கு. அப்ப அமெரிக்காவில் அது மாதிரி இல்லையா? இப்ப எலன் மாஸ்க் அமெரிக்காவை சேர்ந்தவரா இல்லையா? அதெல்லாம் நமக்கு பேச தெரியும். நமச்சிவாய தோடுடைய செவியன் இது சொல்றதுன்னா நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஓகே, வாக்கின் கூறுகள் 4. அவை வைகரி, மத்திமை, சுக்குமை, பைசந்தி. பைசந்திலேயே சூக்கும பைசந்தி, தூள பைசந்தின்னு இன்னும் வகைகள்லாம் வரப்போகுது. அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ஆக இந்த அளவிலே நாம் இந்த தாத்வீகம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை இந்த வகுப்பில் படிச்சிருக்கோம். முதல்ல உயிர் மேல் ஆணவ மலம், ஆணவ மலத்தை நீக்குவதற்காக அதை பிடிச்சி இழுக்கிறதுக்காக கண்ம மலம், மாயாமலம். அந்த மாயாமலத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா 36 தத்துவங்களாக சேர்க்கிறார். 36 தத்துவங்கள் அப்படின்னு நம்ம மேலோட்டமா சொல்றோம். அதை இன்னும் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தாத்வீகங்கள் 60ஆக வருகிறது. இந்த பாடம் தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற அருமையான பாடம். இந்த சிவபெருமான் உனக்கு என்ன பண்ணார்? சிவபெருமான் முதல்ல 36 பண்ணார். அந்த 36ல இருந்து 60 பண்ணார். 36 + 60 96 பண்ணார். இன்னும் வேற என்ன பண்ணணும்? அவரு? நீ என்ன பண்ண அவருக்கு? நான் ஒன்றும் பண்ணல. மாணிக்கவாசகர் வருந்தி 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 அழுகிறார். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுர. உன்னையே நீ எனக்கு கொடுத்துட்ட, என்னையே எடுத்துக்கிட்ட. நான் செல்லா காசு, நீ 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 தங்க கட்டி, நான் செங்கல் மண். செங்கல் ஒரு 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 பிரிக், என்ன சொல்றது, செங்கல் ஒன்று கொடுங்க, நான் உங்களுக்கு கோல்டு பிஸ்கட் ஒன்று தர்றேன் அப்படின்னு யாராவது பிஸ்னஸ்ல பேசுவாங்களா? ஒரு செங்கல் கொடுத்தா ஒரு கோல்டு பிஸ்கட் அப்படி யாராவது ஆஃபர் கொடுப்பாங்களா? ஃபுல்ஸ் கூட கொடுக்க மாட்டேன், செமி கூட கொடுக்க. சிவபெருமான் கொடுக்குறார். கொண்டது எந்தெண்ணை, தந்தது உந்தெண்ணை சங்கரா ஆர்குலோ சதுரர். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் யாராவது பண்ணுவாங்களா? ஏர்போர்ட்ல எல்லாம் போட்டிருக்கிறாங்க, 1 INR 1 RM is equal to 19.5797 20 INR அப்படின்னு போடுறாங்க. ஒரு RM அப்படிங்கிறது 20 INR. 1 RM is equal to so and so US dollar, so and so sterling, so and so pound. எல்லாமே பெரிய போர்டு போட்டிருக்காங்க மணி எக்ஸ்சேஞ்சில். இந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் எப்படி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு உண்டான ஒரு வேல்யூவேஷனை வச்சு இதுல ஒன்று இதுக்கு இவ்வளோக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் பிஸ்னஸ். அதுலேயும் நம்மகிட்ட இருந்து வாங்குறது 19 rupeesன்னு வாங்குவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ஆரம் கேட்டோம்னா 22 rupeesன்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய பிஸ்னஸ். சிவபெருமானுடைய பிஸ்னஸ் என்ன? எண்ணெயை எடுத்துக்கிட்டு தன்னையே தருகிறார் சார். இப்படிப்பட்ட ஒரு பெருமானை நாம் தலைவனாக பெற்றிருக்கிறோம். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அருமையான சமயம், முதல் மொழி, முதல் தலைவன், முதல் சைவ சித்தாந்தம், முதல் திருமுறைகள், முதல் அருளாளர்கள், லட்சக்கணக்கான அருளாளர்கள். ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு போகல, ஒருத்தர் வாழ்ந்துட்டு போகல, ஒருத்தர் காற்றை நிறுத்திட்டு கடல் அலையே நில் காற்றே நில் சொல்லிட்டு போகல. எத்தனையோ 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 பேர் செத்த குழந்தைய உயிர்ப்பிட்டு இருக்கிறாங்க, பனைமரத்தை மாத்திருக்கிறாங்க. எத்தனையோ அருளாளர்கள். ஒரு அருளாளர்களை வைத்து 200 நாடுகள் செலிப்ரேட் பண்ணும் பொழுது 200 அருளாளர்களை வைத்து ஒரு பஞ்சபுராணத்தை கூட பாட முடியலன்னா வேர் வி ஆர். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள், எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரிய 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 ரிச்சஸ்ட் பீப்புள். நம்ம ஞானத்தை ஒரு அளவுகோலா வைத்தால் சமயம், சைவ சமயத்தை போல ஞானம் வேற எந்த சமயத்திலையும், இவ்வளவு நூல்கள், இவ்வளவு சாத்திரங்கள், இவ்வளவு டீட்டெயில் எந்த மதத்துல இருக்கு சொல்ல? எந்த சமயத்திலே இப்ப நம்ம இன்னைக்கு படிச்ச பாடத்தை பத்தி சொல்லி தராங்கன்னு கேளு.
உயிர் இருக்கிறது, மலங்கள் இருக்கிறது, மலங்களிலே 3 இருக்கிறது, ஆணவம் கண்மம் மாயை இருக்கிறது, மாயையிலே சுத்தமாயை இருக்கிறது, சுத்தத்தில் அஸ்தமாயை இருக்கிறது, அசத்தில் அஸ்தமாயை இருக்கிறது. அதுல இருந்து இப்போ 5 தத்துவங்கள், சிவ தத்துவங்கள், இது வித்யா தத்துவங்கள், இது ஆன்ம தத்துவங்கள், அப்புறம் ஒரு தத்துவத்துக்கு கீழே தாத்வீகங்கள், ஒரு தாத்வீகத்துக்கு அட 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 கிரேட் கிரேட் சமயம் நம்ம சமயம். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது. மிகவோர் காலம் இனி இல்லை. மேபி 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் மேக்ஸிமம். அதுக்குள்ள பெருமானுக்கு நாம் எவ்வளவு பணி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள். ஞானி என்றால் ஏதோ கங்கையில குளிச்சுட்டு இமயமலையில ட்ரெஸ் இல்லாம தவம் பண்றவங்களுக்கு பேர் தான் ஞானி, யோகி எல்லாம் கிடையாது. இது தெரிஞ்சாலே யோகி தான். மிகவோர் காலம் இனி இல்லை, அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமை. கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடுவோம். மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, கம் கம் ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட். சிவபெருமானே வந்து அருள் கொடுக்குறார், திருவாசகம் சிற்றோது வைக்கிறார், கம் ஃபாஸ்ட் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆக நிலம் என்கின்ற ஒரு பூதத்திலே 5 தாத்வீகங்கள்னு சப்டிவிஷன் பார்த்தோம். நீர் என்பதிலே 5 பிரிவு பார்த்தோம். தீயில் 5 பிரிவு, வாயு 10 நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வகுப்புல அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஆகாயங்கிறதுல 10, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அகங்காரம், மனம் எல்லாம் சேர்த்தா மொத்தம் 60 தாத்வீகங்களால் ஆனது நமது உடல். உலகத்தின் முதல் அதிசயம் நம் உடல், அதுவும் மனித உடல். இந்த உடல்ல தான் நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோமே, அது இந்த அப்வேர்டு மூமெண்ட்டு, டவுன்வேர்டு மூமெண்ட் எல்லாம் அதில் இருக்குது. மற்ற அனிமல்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ ஈஸி கிடையாது. குண்டலினியை ரைஸ் பண்ணுறது நமக்கு தான் ஈஸி. சக்கரங்கள் எல்லாம் நமக்கு தான் இருக்குது. அறிவு நமக்கு தான், 6 அறிவு நமக்கு தான் இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அருளை உணர்கின்ற பக்குவம் நமக்கு தான் இருக்குது. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஹியூமன் பர்த்னு ஒன்று கிடைச்சிட்டாலே கடலை கையால் நீந்தினன் கான் அப்படிங்கிறாங்க. நான் மலேசியாவுக்கு வந்தேன் அப்படின்னா நீங்கள் எதில் வந்தீங்க, மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்தீங்களா, எதில் வந்தீங்க அப்படின்னு கேட்குறது போல். நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் நீச்சல் அடித்தே வந்தேன், கடலில் நீந்தியே வந்தேன், சென்னையில் கடலில் குதிச்சுட்டு அப்படியே ஸ்விம் பண்ணி அப்படியே மலேசியாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்களோ, அதுபோல் எனக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், சும்மா யூ ஆர் பிளஃபிங்.